जानकीकान्तस्मरणं जय जय राम राम शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं सर्वविघ्नोपशान्तये पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्या सुस्तं नमामि गजाननं वागर्थाविव सम्पृक्तो वागर्थः प्रतिपत्तये जगतः पितरौ वन्दे पार्वती परमेश्वरौ पूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्देर्वाल्मीकिकोकिलं वाल्मीकेर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानाथं को न याति पराङ्गतम् वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्टपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परम् व्याख्यान्तं भरदादिभिः परिवृतं रामं भजे श्यामलं रामाय रामभद्राय रामचन्द्राय वेदसे रघुनाथाय नाथाय सीतायाः पतये नमः अंजनानंदनं वीरं जानकी शोकनाशनं कपीशमक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करं बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोहत अजाढ्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत् कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतः क्लेशनाशाय गोविन्दाय नमो नमः कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः सप्त प्राकार मध्ये सरसिमुकुलोद्भासमाने विमाने कावेरी मध्य देशे मृदुधर भनिराटे भोगपर्यङ्गभागे निद्रामुद्राभिरामं कटिनिकटशिरः पार्श्वविन्यस्तहस्तं पद्मादात्रीकराभ्यां परिचितचरणं रङ्गराजं भजेऽहम् नामकीर्तनमात्रेण सुप्रसन्नं कृपानिधिं भक्तकोलाहलं वन्दे भक्ताभीष्टवरप्रदम् हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे कालक्षेपो नः कर्तव्यः क्षीणमायुः क्षणे क्षणे यमस्य करुणा नास्ति कर्तव्यं हरिकीर्तनं सदा सर्वत्र गोविन्द नाम संकीर्तनं गोविन्द ஸ்ரீஸ்பதியான பகவானுடைய பரம கருணையினாலையும் எல்லா வல்ல சத்குருநாதரோட கிருபையினாலையும் ஒவ்வொரு நாளும் நமக்கு சுத்தீனமாக யதாசக்தி பகவத்குணத்தை கேட்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்கு. அதில் இன்றைய தினம் நம்ம பார்க்க போறது ஹனுமத் பிரபாவம், ஆஞ்சநேய சுவாமியோட பிரபாவத்தை யதாசக்தி சிரவணம் பண்ணுவோம். மனோஜவம் மாருத துல்லிய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூத முக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி ததோ ராவணநீதாயாः सीतायाः शत्रुकर्षणः येष पदमन्वेष्टुं चारणाचरिते पति. ஸ்ரீமத் ராமாயணத்துல சுந்தரகாண்டத்துடைய முதல் ஸ்லோகம் இது. ஸ்ரீமத் ராமாயணத்துல எத்தனையோ காண்டங்கள் இருந்தாலும் இந்த காண்டத்துக்கு தான் சுந்தரகாண்டம்னு ரொம்ப அழகான பேரை கொடுத்து வால்மீகி பகவான் ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. மற்ற காண்டங்களா பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம்,
யுத்த காண்டம், உத்தரகாண்டம்னு அப்படி இருக்கு. ஆனா இந்த ஹனுமாருடைய வைபவத்தை சொல்லக்கூடிய இந்த இடம், இதுக்கு சுந்தரகாண்டம்னு பேரு. அப்பேற்பட்ட சுந்தரகாண்டத்துடைய முதல் ஸ்லோகம், ததோ ராவண நீதாயாஹ சீதாயாஹ சத்ரு கர்ஷணஹ. ராவணனால் கொண்டு செல்லப்பட்ட சீதையை தேடிண்டு ஆஞ்சநேய சுவாமி லங்கைக்கு புறப்படுறார் அப்படிங்கிற மாதிரி தொடங்கிறது. ஆனா ஆரம்பிக்கிறது எப்படின்னா ததஹா, பிறகுன்னு ஆரம்பிக்கிறது. ஆரம்பிக்கும் போதே அப்புறம் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. ஆரம்பிக்கிற போதே அப்புறம் யாரும் சொல்ல மாட்டாளே பேசும்போது. சாதாரணமா பேசிட்டே இருக்கிறத நடுவுல ஏதாவது கொஞ்சம் கேப் விட்டோம்னா அப்புறம் அப்படின்னு கேட்பாளே தவிர ஆரம்பிக்கிறதையே அப்புறம்னு சொல்ல மாட்டா. ஆனா இங்க ஆரம்பிக்கிறதையே தத்தாகான்னு தான் ஆரம்பிக்கிறது. அப்ப என்ன, எதுக்கு அப்புறம் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஆரம்பிக்கிறதையே தத்தாகான்னு சொன்னா எதுக்கு அப்புறம் அப்படின்னு கேட்டா, இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கிஷ்கிந்தா காண்டத்துடைய கடைசி 2 சர்க்கத்தை பார்த்தாதான் சுந்தரகாண்டத்துடைய ஆரம்பம் புரிய ஆரம்பிக்கும். ஒரு சமயம் சுக்ரீவ மகாராஜா வந்து வானர சைன்யங்களுக்கெல்லாம் ஒரு ஆர்டர் போடுறார். ராமச்சந்திரமூர்த்தி சீதையை தொலைச்சுட்டு தேடின்னு வரக்கூடிய சந்தர்ப்பத்துல அப்படி சுக்ரீவ சக்கியம் கிடைக்கிறது. வாலிய வதம் பண்றார். சுக்ரீவ சக்கியத்தோடையும் சேர்ந்து வானர சைன்யத்தோட கூட சீதா பிராட்டியை தேடலாம் அப்படின்னு அவளுக்குள்ள பேசிண்டு, அந்த வானரங்களுக்கெல்லாம் ராஜாவா இருக்கக்கூடிய சுக்ரீவன் 4 பக்கத்துக்கு வானரங்கள் அனுப்புறார். கிழக்க போங்க, மேற்க போங்க, வடக்க போங்க, தெற்க போங்க, 4 பக்கமும் அனுப்புறார். வானரங்களுக்கெல்லாம் என்ன சொன்னார் அப்படின்னா, எல்லாரும் 4 பக்கமும் போகணும், எந்த பக்கத்துல சீதா பிராட்டி இருக்கான்றது தெரிஞ்சுட்டு வந்து சொல்லணும். சொல்லணும்னா எப்ப சொல்லணும், இவ்வளவு நாள் தான் டைம், 30 நாள் தான் டைம், ஒரு மாசம்னு வச்சுப்போமே. அந்த ஒரு மாசத்துக்குள்ள எல்லாம் இது கிடைச்சாலும் சொல்லிடணும், இல்லைனாலும் சொல்லிடணும். ஒரு மாசத்துக்கு அப்புறம் வந்தேன்னு சொன்னா, நீ இருக்குன்னு சொல்லிட்டேன்னா பிரச்சனை கிடையாது. ஒரு கால் 1 மாசம் கழிச்சு வந்து நீ இல்ல எங்களால கண்டுபிடிக்க முடியல சொன்னா, சொல்றவாள நிகிரகம் பண்ணிவிடுவேன் அப்படின்னு ராஜா கட்டளையிடுறார். இப்படியாக கிழக்கு திக்குல, மேற்கு திக்குல, எல்லா திக்கிலையும் ஒரு திக்கிலையும் ஒரு சைன்யங்கள் போறது. அதுல தெற்கு திக்குல ஜாம்பவான், அங்கதன் இவர்கள்லாம் முன்னிட்டு கொண்டு வானர சைன்யங்கள்லாம் கிளம்பி வருது. வந்தா ஒரு சந்தர்ப்பத்துல ரொம்ப தேடி பார்த்தா கிடைக்கவே இல்லை. என்ன ஆயிடுச்சுன்னா, ராஜா சொன்ன 30 நாளும் முடிய போற அந்த சமயம் வந்துருச்சு. இது வரைக்கும் நம்ம பார்த்தோமே கிடைக்கலையே. இப்ப நம்ம போய் ராஜா கிட்ட இல்லைன்னு சொன்னா எப்படியும் நம்மள நிக்கிறான் பண்ணிடுவார். நம்ம அதுக்கு வந்து என்ன பண்ணா, பிராயோபவேசம் பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எல்லா வாதங்கள் நடந்து கடற்கரையில போயிட்டு சாப்பிடாம தூங்காம ஒரே இடத்துலயே பிராயோபவேசம்னு சொன்னா சாப்பாடு, பசி, தூக்கம், சரீர போஷணங்கள் எதுவும் பார்த்துக்காதிக்கு தன்னை தானே வருத்திட்டு அப்படியே பிராணம் விடுறது. அப்படி பண்ணலாம்னு சொல்லி எல்லா வானரங்களும் சமுத்திரக்கரையில போய் இருக்கு. அப்ப படுத்துட்டு அந்த சமுத்திரக்கரையில படுத்துக்கூடிய சந்தர்ப்பத்துல ஒரு வானரம் மற்ற வானரம்கிட்ட பேசிட்டு இருக்கு. குரங்கெல்லாம் அடுத்த குரங்கிட்ட பேசிட்டு இருக்கு. இந்த ராமச்சந்திரமூர்த்தி எதுக்காக அயோத்தியில கிளம்பி வரணும், எதுக்கு இந்த சீதா பிராட்டியை தொலைக்கணும், நம்ம ராஜா கிட்ட வந்து உதவிக்கு ஏன் வரணும், ராஜா நமக்குலாம் எப்படி கட்டளை இடணும், ஒரு கால் கட்டளை இட்டு நம்மளால போக முடியல, கண்டுபிடிக்க முடியலன்னா ராஜா நம்ம சிறைச்சேதம் மறுபடியும் சொல்லியிருக்காரு அப்படின்னு ஒரு குரங்கு மற்றொரு குரங்கிட்ட பேசிட்டு இருக்கு. இதெல்லாம் என்ன ஆச்சுன்னா, அந்த சமுத்திரக்கரையில மரத்து மேல இருக்கக்கூடிய ஒரு கழுகு, அதுக்கு சம்பாத்தின்னு பேர், ஜடாயுவோட பிராத்தா. அந்த சம்பாதி என்ன பண்ணிட்டு இவ பேசுறதெல்லாம் காதுல கேட்டுன்றது.
கேட்டுட்ட உடனே என்ன எடுத்து உடனே கீழே வந்து என்ன விஷயம் இந்த குரங்கிட்ட தான் கேட்கறது. கேட்டா இந்த மாதிரி நாங்கெல்லாம் விஷயமா தேடி வந்தோம்னு சொன்ன உடனே கழுகு என்ன பண்ணித்தான் நல்லா மேல ஒசரத்துல பறந்து புதுசா ஒரு வட்டம் அடிச்சுதான். வட்டம் அடிச்சு கழுகுக்கு இத்தனை தூரம் வரைக்கும் பார்வை தெரியும் ஒரு கணக்கு இருக்கு. இப்படி மேல பார்த்துட்டு கீழே வந்து உடனே சொல்றது, கழுகு நீங்கெல்லாம் தேடி வந்து இந்த சீதா பிராட்டிய, இந்த சீதா பிராட்டி இலங்கையில இந்த சமுத்திரத்துல அந்த பக்கம் போனீங்கன்னா ஒரு நகரம் இருக்கு. அந்த நகரத்துல ஒரு மரத்தடியில உட்கார்ந்துட்டு இருக்கா. நீங்க போய் அவளை தேடி வந்துக்கலாம், சீதா லாபத்தை அணைச்சிக்கலாம். ஆனா எத்தனை தூரம் இருக்குன்னா 1000 மைல் தூரம் சமுத்திரத்தை தாண்டணும். இங்கே அத்தனை தூரம் இருக்கு. நடுவுல எந்த ஸ்டாப்பிங் கிடையாது. நடுவுல எந்த ஸ்டாப்பிங் கிடையாது. நீங்க சமுத்திரத்தை தாண்டி போனேன்னா நீங்க போய் லாபத்தை சீதா லாபத்தை அடையலான்னு கீழே வந்து இந்த சம்பாதி சொல்லித்து உடனே இந்த சம்பாதி சொன்ன உடனே இந்த குரங்கெல்லாம் நம்ம இருக்கு நேரா போய் அங்கதன் கிட்டையும் ஜாம்பவான கிட்டையும் சொல்றது. ஜாம்பான் போய் சொல்றது. ஜாம்பான் அவர் தான் தலைவர். அவர் என்ன பண்றார், அப்படியா சரி உடனே ஒரு மீட்டிங் போடுவோம். எல்லா வானரையும் கூப்பிடு, வானரத்தையும் கூப்பிட்டு எதுக்குன்னா இப்போ சீதா பிராட்டியை தேடிட்டு வந்தோம். நம்ம சீதா பிராட்டி இங்க இருக்கான்னு தெரிஞ்சிருது. இப்ப இவாளை போய் அழைச்சினத்துக்கு யாரால முடியும் அப்படின்னு உடனே ஒரு 1000 குரங்கு உட்கார்ந்து இருக்கு. அது ஒரு குரங்கு சொல்லிட்டு டபால்னு கை தூக்கிட்டு நான் போறேன் அப்படின்னு. எங்கடா போற அப்படின்னா இந்த கரையில இருந்து அக்கறைக்கு சமுத்திரம் தாண்டி போகணும். எங்கடா போறேன்னு நான் போறேன். எங்கடா போவேன் அப்படின்னா இந்த சமுத்திரத்துல 10 மைல் தூரம் போவேன், 10 யோஜனை தூரம் நான் போவேன் அப்படின்னு ஒரு குரங்கு. அதுக்கு கஜன்னு பேர். அந்த குரங்கை சொல்லிட்டு உடனே இவர் சொன்னார், தனியா உட்காரு அப்படின்னு. யாரு? ஜாம்பவான். முதல்ல போய் தனியா உட்காரு. போறதுக்கு இங்க 100 யோஜனை தூரம் போகணுங்கிற, நீங்க 10 யோஜனை தூரம் போறேங்கிற, 10 யோஜனை கடையில விழுந்துட மாட்டியா அப்படின்னு ஓரமா உட்காருன்னு உட்காந்துருத்தது. இன்னும் அடுத்த குரங்கு கை தூக்கிட்டு நான் போறேன்னு. யாருடா? அவனுக்கு கவாக்ஷன்னு பேரு. நீ என்னடா பண்ண போற அப்படின்னா நான் ஒரு 20 யோஜனை தூரம் போவேன்னா. இப்பதான் சொல்லியிருக்கேன், நீ கை தூக்குறியா? போ. கஜோ கவாக்ஷா கவயா. அடுத்தவன் கவையன்னு பேரு, ஷரபன்னு பேரு, கந்தமாதனன்னு ஒரு குரங்கும் ஒன்னொன்னா சொல்றது. நான் 10 யோஜனை தூரம் போவேன், நான் 20 யோஜனை தூரம் அப்படின்னு ஒரு குரங்கு சொல்றது. அந்த குரங்க மாத்திரம் இவ்வளவு தூரம் தான் முடியும் அப்படின்னு சொன்னோன்னு என்ன ஆயிடுது அப்படின்னா ஓரமா உட்கார வச்சுட்டாரு. உடனே சொல்றார் இந்த ஜாம்பவான், நான் போயிடுவேன். என்ன அப்படின்னா என்னால ஒரு 90 யோஜனை தூரம் போக முடியும். போக வேண்டியது 100 யோஜனை தூரம், 90 யோஜனை தூரம் போக முடியும். ஆனா நான் பழைய ஜாம்பவானா இருந்தா போயிடுவேன், எனக்கு வயசாயிடுச்சு அப்படிங்கிறார். ஜாம்பவான் 3 யுகமா இருந்துட்டு இருக்கார். சுவாமி திரிவிக்ரமாவதாரம் பண்றத அவர் சொல்ற. சுவாமி பகவான் நாராயணர் திரிவிக்ரமாவதாரம் பண்ணும்போது அந்த அவதாரத்தில் இருக்கக்கூடிய சுவாமிய 3 முறை பேரி கொட்டின்ட்டு பிரதட்சணை வந்தேன் நானு அப்படிங்கிறார். கிருதயுகம், திரேதாயுகம் இல்லையா, முன்னாடியே சுவாமி ஒரு திரிவிக்ரமாவதாரத்திலே இருக்காரு. அவர் எங்க இருக்காருன்னா துவாபர யுகத்திலேயே அவர் இருக்கார். அந்த ஜாம்பவானோட பொண்ணுதான் ஜாம்பவதினு பேரு. அந்த ஜாம்பவதி தான் கிருஷ்ணனுக்கு அஷ்டசகியில ஒரு சகியா கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்காரு. அப்படின்னா எவ்வளவு காலம் அவர் வாழ்ந்திருப்பார், எப்பேற்பட்டவரா இருக்கணும். அவர் சொல்றார், நான் போவேன், ஆனா 90 யோஜனை தூரம் தான் போவேன், அது மேல போக முடியாது. 90 யோஜனை தூரம் சரி போறேன்னு சொன்னீடான்னா 90 யோஜனை தூரம் போய் தொம்முன்னு கடல்ல விழுந்துட்டுனா எதிரி நாட்டுக்காரங்க நான் பக்கமா போடுவேன். ஏன்னா பிடிச்சி நான் இங்க போய் இங்கே 10 அடியில விழுந்தா நீங்க பிடிச்சி இழுத்து வந்துருவேன். அவங்க நாட்டுக்கிட்ட போய் உள்ள விழுந்தா அவன் இடிச்சு உள்ள வச்சு விட்டுருவான். அதனால பழைய ஜாம்பவானா இருந்தா போவேன், என்ன கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்றது. எல்லாரும் ஒருத்தரா போறங்கிறா, முடியாதுங்கிறா, சௌரிய பண்ணல. ஆனா யுவராஜா அங்கதன் இருக்கானே, அவன் அப்படி இருக்க முடியாது. சைன்யங்கள்லாம் முடியல, யுவராஜா அடுத்த ஸ்டெப் எடுத்தாகணும். உடனே அவனை சொல்றான், நான் போயிடுறேன் அப்படி கை தூக்குறான். போயிடுறேன்னா என்ன இருந்தனா, போயிடுறா கிளம்பு, சத்தைய விளக்கணும் சீக்கிரம் டைம் சரியா கிளம்பு அப்படிங்கிற. இல்ல ஒரு வருஷம் வெயிட் பண்ணுங்க சுவாமி. என்ன வெயிட் பண்றது,
போயிடுவேன், ஆனா திரும்ப வருவேனான்னு சந்தேகமா இருக்குன்னு அங்கதன். இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. சாதாரணமா மனசுல பகவத்கைங்கிற விஷயமா ஒரு காரியத்தை இறங்கணும்னா தைரியமா இறங்கிடணும். பண்ணுவேன், பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஒருவேளை பண்ணும்போது என்னால் பாதியில முடியலன்னு சொல்லிட்டா நீங்க தப்பா ஒன்றும் எடுத்துக்கூடாது, என்னை வந்து சொல்லக்கூடாது, வெய்யக்கூடாது, திட்டக்கூடாது, அப்படிலாம் சொல்லக்கூடாது. அதுக்கெல்லாம் வந்து மனசுல தைரியம் வேணும். எல்லாத்துக்கு மேல என்ன விஷயம்னா, இவாலாம் அங்க போகணும்னு பகவான் சங்கல்பிக்கல இன்னும். பகவான் சங்கல்பிச்சவர் ஒருத்தர், அவர் தனியா அந்த கூட்டத்துக்கே வரல, தனியா உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கார். இவாலாம் போவேன், கொஞ்ச தூரம் போவேன், பாதியிலே விழுந்துடுவேன், போனா திரும்ப வரமாட்டேன், போனாலும் போயிடுவேன், ஆனா என்ன ஆகும் தெரியாது, இந்த மாதிரி சந்தேகமா சொல்றத நீ ஜாம்பவான் என்ன பண்ணார், அந்த அஞ்சனி குமாரன் தானே, அஞ்சனா புத்திரன், எங்கடா அவன், அனுமான் எங்கடா அப்படின்னா இந்த கூட்டத்திலே இல்ல அவர். ஒரு ஒரு பாறாங்கல்ல உட்காந்து நாம ஜெபம் பண்ணிட்டு இருக்கார். உடனே இவர் போய் அந்த ஆஞ்சநேய சுவாமி போய் சொல்றார், அனுமன்னே நீதாண்டாப்பா போகணும், உன்னாலதான் இது முடியும் அப்படின்னோடனே ஆஞ்சநேய சுவாமி சொல்றார், என்ன சுவாமி நீங்களே பெரியவர், உங்களாலேயே முடியாதுங்கிறார். யுவராஜ அங்கதன், இவரையுமே முடியாதுங்கிறார், என்ன மாத்திரம் நீங்க எப்படி இது பண்றீங்களா? அப்ப அவர் சொல்றார், அனுமன்னே நீ என்னமோ சாதாரண இந்த கூட்டத்துல வாழக்கூடிய குரங்குன்னு நினைச்சுட்டு இருக்க, நீ அப்படியேப்பட்டவன் கிடையாது, உன்னோட ஜனன ரகசியத்தை சொல்றேன்னு சொல்லி ஆஞ்சநேய சுவாமியோட வைபவம் எதுல இருக்குன்னு சொன்னா வேங்கடாச்சல மகாத்மியம் ஒண்ணு இருக்கு. இந்த வேங்கடாச்சல மகாத்மியத்துல ஆஞ்சநேய சுவாமியோட வைபவம் தான் வருது. நம்ம திருப்பதியில பெருமாள் இருக்காரு, அந்த 7 மலை இருக்கே, அஞ்சனாத்ரி, கருடாத்ரி, சேஷாத்ரின்னு, அது அஞ்சனாத்ரியில தான் அவர் அவதாரம் பண்ணார்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஆஞ்சநேய சுவாமி மார்கழி மாசத்துல மூல நட்சத்திரம் அமாவாசை திதியில சுவாமி அவதாரம் பண்ணார்னு இருக்கு, தனுர் மாசத்துல. ஆஞ்சநேய சுவாமியோட அம்மா அஞ்சனா தேவி வந்து வாயு பகவானை குறிச்சு தபஸ் பண்ணி அந்த தபஸோட பலனா ஆஞ்சநேய சுவாமி அந்த அம்மாக்கு பிறந்தா. பிறந்த நேரத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, குழந்தை படுத்துட்டு இருக்காரு ஆஞ்சநேய சுவாமி. பிறக்கும்போது சாதாரணமா எல்லாம் நம்மள மாதிரிதான் இருந்தார் அவர். அவர் பிறக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை கிரகண காலம், மேல பார்த்தா சூரியன் நல்லா பல பலன்னு மஞ்சள் மாம்பழம் மாதிரி இருக்கவே, பசிக்கு என்ன பண்ணாருன்னா, வானரம் ஒன்றும் பசிக்கிறதுனோடனே சரி இது மாம்பழம் மாதிரி இருக்குன்னு சாப்பிடலான்னு இங்கே ஜம்னு பறந்து விட்டார் நேரா. அப்போ கிரகண காலம், கிரகண காலம் என்ன பண்ணிட்டு இருந்தா, இவர் போயிட்டு ஆஞ்சநேய சுவாமி போய் இவர் சூரியனை போய் முழுங்கணும். சூரியனை துரத்தின்னு போறார், சூரியனை துரத்தினே சூரியனை முழுங்கி விட்டார். முழுங்கி உடனே சூரியனை பிடிக்கிறதுக்கு ராகு வந்தானோ, அவன் போய் நேரம் இந்திரன் போய் முறையிடுறான், ஏண்டா சூரியனை பிடிக்கிறதுக்கு என்ன சொல்லிட்டு என்ன பிடிக்க இன்னொருத்தர் அமைச்சிருக்கான்றான், அவன் அவனையும் முடிக்கிட்டு என்ன துரத்தின்னு வரான். அப்படி யாருன்னா நான் யாருன்னா அங்க ஒருத்தன் பாரு ஒரு சின்ன குழந்தை இது பண்றான் பாரு அப்படின்னு சொல்லவே, யாருன்னா இவருக்கு வந்து அஞ்சனி புத்திரன்னு தெரியல. இந்திரன் என்ன பண்ணான்னா, அவளோட காரியம் அவளுக்கு இதாகணும் இல்லையா, இந்த குழந்தைய கூப்பிட்டு கூட சொல்லி பார்க்கறான், கேட்கல. தன்னோட வஜ்ராயுதத்தினால ஓங்கி ஒரு கணத்துல விட்டுட்டான். கணத்துல விட்டோன்னு என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு பக்கம் வீங்கின்றது, ஒரு பக்கம் வீங்கின்றது. அடிச்ச வேகத்தை தொம்முன்னு கீழே வந்து தம்முன்னு கீழே விழுந்தாரு. விழுந்து இந்த பக்கம் அடிச்சோடனே 2 பக்கம் வீங்கின்றது ஆஞ்சநேய சுவாமி. நல்லா வீங்கிட்ட உடனே இந்த இடத்துல ஹனுன்னு பேரு, இந்த இடத்துக்கு வார்த்தையில ஹனுன்னு பேரு. வாங்கின உடனே வீங்கிடுத்து. சாதாரணமா அப்படி ஜம்மன் வாகனங்கள் மாதிரி இல்லாம கொஞ்சம் நல்லா விஸ்தாரமா ஜம்மன் ஆயிடுச்சு சுவாமிக்கு. உடனே என்ன ஆச்சு அப்படின்னா, குழந்தை கீழே விழுந்தோடனே மூச்சு பேச்சு இல்லாம நடக்கு. அப்புறம் 10 நிமிஷத்துல சரியாயிட்ட. வாயு பகவானுக்கு கோவம் வந்துருச்சு, வாயு பகவானுக்கு கோவம் வந்துருச்சு. நேரா இந்திரன்ட்ட போனாரு, என்னமாயா நீ என் பிள்ளைய அடிக்கலாம், என்னமா நீ என் பிள்ளைய அடிக்கலாம். உடனே ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சினார் வாயு பகவான். யாரு வாயு பகவான் ஸ்ட்ரைக் பண்ணா என்ன ஆகும், காத்து பிராணன் லோகமே ஸ்தம்பிச்சு போயிடும். சாப்பாடு இல்லைன்னா கூட 16 நாள் உயிர் வாழலாம், காத்து இல்லாம இருக்க முடியாது இல்லையா. சாஸ்திரம் சொல்றத 16 நாளைக்கு சாப்பாடு இல்லாதக்கு, தீர்த்தம் கூட இல்லாதக்கு 16 நாள் உயிர் வாழலாம். அதுக்கப்புறம் அப்படியே மைனஸ் ஆகிட்டே இருக்கும் நமக்கு. ஆனா காத்து இல்லாம ஒரு நாள் கூட இருக்க முடியாது. அந்த காத்துக்கெல்லாம் அதிகாரியான வாயு பகவான் போய் ஸ்ட்ரைக் பண்றாரு. என்னமா நீ வந்து என் பிள்ளை அடிப்ப
அப்படின்னு சொல்லி நான் வந்து என் வேலையை வந்து இது பண்றேன், இனிமே எங்கேயுமே யாருக்கும் இதாகாது, பிராணம் இதாகான்னு ஒரு ஸ்ட்ரைக் பண்ணவே உடனே என்ன பண்றா, இந்திரா தேவதைகள்லாம் வந்து நீ அதெல்லாம் ஒன்றும் பண்ணாத, பேசாம இரு, இதா பண்ணி அப்புறம் பிரச்சனை ஆயிட போறது, அப்ப நீங்க என் குழந்தைக்கு ஏதாவது ஒரு இது பண்ணுங்க, அடிச்சேரணும், ஏதாவது ஒன்று பண்ணுங்க. உடனே என்ன சொல்றா, எல்லா தேவதையும் சுவாமிக்கு ஒரு வரம் கொடுக்குறா. ஆஞ்சநேய சுவாமிக்கு ஒரு தேவதை ஒரு வரம் கொடுக்குறா. இந்திரன் வரம் கொடுக்குறான், பிரம்மா வரம் கொடுக்குறா. பிரம்மாவும் வராரு இந்த சைக்கிள், நீ எதுவும் பண்ணாதப்பா, லோகம் நிர்மாணம் இதாக போறது அப்படின்னு. இல்லை, என் புள்ளி அடிச்சுட்டான், நான் வரம் கொடுக்குறேன். லோகத்திலேயே 3 ஆயுதம் எதுக்குமே கட்டுப்பட, யார் 3 ஆயுதத்துக்கு எல்லாரும் கட்டுப்பட்டாகும். பிரம்மாஸ்திரம், நாராயணாஸ்திரம், பாசுபதாஸ்திரம். இந்த 3 ஆயுதத்துக்கு யாராருதான் கட்டுப்பட்டாகணும். பிரம்மா இறங்கி வந்து, என்னோட பிரம்மாஸ்திரம் கூட இவனை ஒன்றும் பண்ணாதுப்பா, நான் உனக்கு இந்த மாதிரி அந்த குழந்தைக்கு வரம் கொடுக்குறேன், நீ இந்த மாதிரி எதுவும் இது பண்ணாத, லோகத்தை ஸ்தம்பிக்க வைக்காதன்னு சொல்ற. அந்த பிரம்மாஸ்திரத்தை அவர் முன்னாடி சொன்னதுக்கு காரணம், பின்னாடி யுத்தத்துல அவன் மேல பிரம்மாஸ்திரத்தை பிரயோகிக்க போறா. அந்த பிரம்மாஸ்திரம் ஒரு ஒண்ணும் பண்ணாம இருக்கணுன்றதுக்காக முன்னாடியே அனுகிரகம் பண்ணிட்டார் அவர். இப்படியாக சுவாமியோட அனுகிரகத்தினால இவருக்கு எல்லா வரமும் கிடைக்கிறது. இந்திரன் வரம் கொடுக்கிறார், அக்னி வரம் கொடுக்கிறார், யமன் வரம் கொடுக்கிறார், வருண தேவதை, எல்லா தேவதையும் வரம் கொடுக்கிறது. கொடுத்த உடனே என்ன ஆச்சுன்னா, ஜம்முன்னு பலம் வந்துடுது. பலம் வந்ததுன்னா என்னடா அப்படின்னா, பலம்னா சாதாரணமா குழந்தை எல்லாம் ஏதாவது சேட்டை பண்ண, ஏன்டா வானர மாதிரி சேட்டை பண்ற சொல்றா. இது வானரமே, ஸ்வயம் வானரம். அது போராதி குழந்தை, போராதிக்கு மந்திர பலம் வேற இருக்கு, தப்போ பலம் இருக்கு, அனுகிரக பலம் இருக்கு, எல்லாரும் தபஸ் எல்லாம் கொடுத்துருக்காளே, வரப்பிரதானம் கொடுத்துருக்காளே, அந்த பலங்கள்லாம் வேற இருக்கு. இந்த வச்சுன்னு என்ன பண்றது, அனுமான் சின்னதா இருக்கிறத அந்த காட்டுல முனிவர்கள்லாம் தபஸ் பண்ணுவா இல்லையா, தபஸ் பண்றத கண்ணை முடிவு உட்காந்துருந்தா பின்னாடி போய் டபால்னு போய் வேஷ்டியை பிடிச்சி இழுக்கிறது, மரத்துல தலைக்கே சில பேர் தொங்கிட்டு தபஸ் பண்ணுவா. யோகத்துல அதெல்லாம் உண்டு. கலையில தொங்க போட்டு தலைக்கே தபஸ் பண்ணிட்டு இருப்பா. தொங்கிட்டு இருக்க போய் கலையை போய் இப்படி ஆட்டி விடுறது. இந்த மாதிரி தபம் பண்றவாக்கெல்லாம் தாடி இதெல்லாம் பெருசா இருக்கும் இல்லையா, அப்ப தாடியை பிடிச்சி போய் உடுக்கி விடுறது, இந்த மாதிரி சேட்டையெல்லாம் பண்றது. இது யாரு, அனுமான். இனி வரலாம் முனிவர்கள்லாம் கோபம் வந்துடும். கோபம் வந்தோன்னு என்ன பண்ணா, எல்லாருமே சேர்ந்து இந்த சின்ன குழந்தை வானம் உள்ள சேட்டை பண்றது இது அப்படி சொல்லி சபிக்க போனான். சபிக்க போறதுதான் எல்லாருக்கும், ஆஹா இது இப்படிலாம் பண்றதுன்னு சொன்னா இதுக்கு ஏதோ காரணம் இல்லாதக்கு நடக்காது அப்படின்னு அவருக்கு ஒரு ஞான திருஷ்டியில தெரியவே என்ன பண்ணிவிட்டா, இந்த குழந்தைக்கு இதோட பலத்தை வந்து, உனக்கு இந்த மாதிரிலாம் பலம் இருக்குன்னு இன்னொருத்தர் சொல்ற வரைக்கும் இதுக்கு தன்னோட பலங்கள்லாம் தெரியாம இருக்கட்டும் அப்படின்னு சபிச்சுட்டான். உனக்கு இந்த மாதிரிலாம் பலம் இருக்குடான்னு ஒருத்தர் வந்து சொல்லி கொடுக்குற வரைக்கும் உனக்கு இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குன்னு தெரியாம இருக்கட்டும் அப்படின்னு சபிச்சுட்டா. சபிச்ச உடனே என்ன ஆயிடுதுன்னா, மற்ற குரங்கு மாதிரி இது சாதுவா உட்காந்துருது, பானா வருது பொண்ணா போறது, இப்படியே இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய ஆஞ்சநேய சுவாமி என்ன பண்ணினார் அப்படின்னா, இந்திரன் வரம் கொடுத்தார், அக்னி வரம் கொடுத்தா மாதிரி இந்த சூரியனை முழுங்கி தோணும். அது அந்த சூரிய பகவான் வரம் கொடுக்கிறார், அவனை என்கிட்ட அனுப்பு, அவனுக்கு அக்ஷராபியாசத்திலேருந்து நவவியாகரண பரியந்தம் அவனுக்கு குருகுல வாசம் நான் சொல்லித்தரேன், அத்தியானங்கள்லாம் நான் சொல்லித்தரேன்னு சொல்லி ஆஞ்சநேய சுவாமி சாட்சாத்து சூரியநாராயணரே வேதம் சாஸ்திரம் எல்லாமே வியாக்கரண பரியந்தம் அக்ஷராபியாசத்தை ஆரம்பிச்சு வியாக்கரண பரியந்தம் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்க. அப்படிலாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய நீதான் அந்த சூரியனோட புத்திரனா இருக்கக்கூடிய சுக்ரீவனோட ராஜசபையில நீ ஒரு மந்திரியா இருக்க, உனக்கு இந்த மாதிரிலாம் வைபவம் எல்லாம் இருக்குன்னு சொல்லி இந்த ஜாம்பவான் வந்து ஆஞ்சநேய சுவாமிக்கு மங்களாசாசனம் பண்ற. ஆஞ்சநேய சுவாமி மங்களாசாசனம் பண்ணி, உனக்கு இந்த மாதிரி வைபவங்கள்லாம் இருக்குப்பா, இப்பேற்பட்ட வைபவம் உடையவன் நீ, ஆனா வந்து ரிஷி முனிவர்களோட சாபத்தினால இந்த வைபவங்கள்லாம் தெரியாம நீ எப்படியே நார்மலா இருக்க, நீ வந்து சுக்ரீவனோட சச்சீவனா இருக்க, அங்க உட்காந்து வேலை பார்த்துட்டு அவளுக்கு வேலை பார்த்துட்டு இருக்க, உனக்கு அனுகிரகம் பண்ண சூரியநாராயண சுவாமியோட புத்திரன் தான் சுக்ரீவன், அவளோட இது பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லவே சாதாரணமா இருந்த அந்த ஆஞ்சநேய சுவாமி என்ன பண்ணார்னா, கிடுகிடுன்னு நங்கனூர் ஆஞ்சநேய சுவாமி பெருசா வளர்ந்துட்டேன். நங்கனூர் ஆஞ்சநேய பார்த்துருக்கியா, பெருசா இருக்கு பார்த்துருக்கியா, பெருசா வளர்ந்துட்டார், ஜம்முன்னு விஸ்வரூபம்.
வளர்ந்துடுத்து. வளர்ந்தோடனே என்ன ஆச்சுன்னா உடம்பு பெருசா எடுத்தா உடனே இப்ப நான் என்ன பண்ணணும்? கூட இருந்த குரங்கெல்லாம் பாக்குறது, என்னடா அது நம்ம கூட நேற்று வரைக்கும் விளையாடிட்டு இருந்தான், மரத்துக்கு தாவிட்டு இருந்தோம், இது பார்த்தா இவ்வளவு பெருசாயிட்டானே அவன் அப்படின்னு கூட இருக்கிற குரங்கெல்லாம் பாக்குறது. உடனே பார்த்தார், இவர் மங்களாசாசனம் பண்ண உடனே நேரா போயிட்டு என்ன பண்ணார் அப்படின்னா, சூரிய நாராயண் பிரார்த்தனை பண்ணிட்டார், தன்னோட அப்பாவுக்கு பிரார்த்தனை பண்ணிட்டார். பூதேபியஸ்ச அஞ்சலி கிருத்தம், அந்த பூமியில இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிலையும் பிரார்த்தனை பண்ணிட்டார். நேரம் ராமச்சந்திரமூர்த்தி போய் தரிசனம் பண்ணார். ராமச்சந்திரமூர்த்தி தன்னோட கையில இருக்கக்கூடிய மோதிரத்தை கட்டி கொடுத்தார். அதை எடுத்துன்னு என்ன பண்ணாருன்னா நேரா அந்த சமுத்திர கரைக்கு வந்தார். வந்துட்டு இப்போ அந்த பக்கம் போகணும், சமுத்திரம் தாண்டி அந்த பக்கம் போகணும். எப்படி போறது அப்படின்னா, தேவர்களும் சித்தர்களும் சஞ்சாரம் பண்ணக்கூடிய ஆகாச மார்க்கத்தை இவர் எடுத்துக்கிறார். தேவர்களும் சித்தர்கள் மாத்திரமே போகக்கூடிய ஆகாச மார்க்கம், சாரணா சரிதே பத்தின்னு சித்த சாரணர்கள்லாம் போகக்கூடிய அந்த ஆகாச மார்க்கத்தை எடுத்துக்கிறார். எப்படி போவேன்றார்? கருடன் மாதிரி போவேன், கருட வேகத்துல போவேன், ராமரோட பானம் போற மாதிரி போவேன் அப்படின்லாம் சொல்லிட்டு என்ன பண்ணாருன்னா, ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு ஒரு உதவி விட்டார், கிளம்பிட்டார். அவர் அந்த கிளம்புறத என்ன ஆச்சுன்னா, அங்க இருக்கிற மலை மரங்கள்லாம் ஒரு ஆட்டம் ஆடி, அதுக்குள்ள இருக்கக்கூடிய பட்சிகள்லாம் பறந்து போய், அந்த கீழே இருக்கிற ஜலங்கள்லாம் ஒரே குழம்பி போய் கலந்து, அந்த மேகத்துல பார்த்தோன்னா அப்படி இந்த ரெயின்போ வரும் இல்லையா, அந்த மாதிரி கீழே இருக்கிற ஜலங்கள்லாம் பல வர்ணங்கள் ஆயிடுதான். அவர் விட்ட ஒரு உதையில எல்லாம் ஆடி ஒரு கதி கலங்கி போய் கிளம்பினார். நேரா போற சமுத்திரம் போயிட்டே இருக்க. போகக்கூடிய வழியில மைனாக்கம் அப்படிங்கிற ஒரு பர்வதம் மலை சமுத்திரத்துக்குள்ள இருந்து மேல வருது. இவர் பாக்குறாரு, ஒண்ணு சமுத்திரத்துல மலையே நம்ம இவ்வளவு நாள் பார்த்துருக்கோம், மீதி இது என்ன புதுசா இருக்கு. நேரா போற டபால் ஏதோ மேல இடிக்கிறது, ஹே புத்ரா அப்படின்னு கூப்பிடுறது. மலை யாரோ கூப்பிட்டா மாதிரி இருக்கு, நம்ம யார் மேல இடிச்சா மாதிரி இருக்கு. திருப்பி பார்த்தா ஒரு மலை இருக்கு. உடனே கூப்பிடாத மரியாதை கொடுக்க போனோம். என்ன சுவாமி, என்ன விஷயம்? என் பேர் மைனாகம்னு பேரு, மைனாக பர்வதம்னு பேரு. உங்க அப்பா வாயு பகவான் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார். ஒரு சமயம் எங்களுக்கெல்லாம் ஒரு ஆபத்து வரக்கூடிய சந்தர்ப்பத்துல, அந்த காலத்துல மலையெல்லாம் பறக்குமா. எங்களுக்கு ஆபத்து வரக்கூடிய சந்தர்ப்பத்துல நாங்க என்ன பண்ணுவோம்னா, ஒருத்தர் ஒழிஞ்சுட்டா, நான் இந்த சமுத்திரத்துக்குள்ள ஒழிஞ்சுட்டேன், உங்க அப்பா எங்களுக்கு அப்படிலாம் அனுகிரகம் பண்ணி எங்களோட உயிரை காப்பாத்தினார். அவரோட குமாரனா நீ இந்த சமுத்திரம் தாண்டன்னு தெரிய வந்தது. அதனால உங்க அப்பாவுக்கு எங்களால இந்த கைங்கரியம் பண்ண முடியல. அவரோட புத்திரனான வாயு பகவான் புத்திரனான உனக்கு ஏதாவது கைங்கரியம் பண்ணியாவது அவர் எங்களுக்கு பண்ண அனுகிரகத்தையும் நாங்க ஏதாவது பிரதிபலன் பண்ணணுன்றதுக்காக தான் உனக்கு இங்க வந்தேன்ப்பா. நீ சமுத்திரம் தாண்ட நடுவில் அங்கேயே இறங்குறது கிடையாது, ஜலமாச்சே. நீ வேணா இங்க ஒரு 10 நிமிஷம் உட்காந்து விசிராமம் எடுத்துக்கிறியா? அதுக்காக தான் வந்தேன்ப்பா. ஏதாவது சாப்பிடுறியா கேட்கறத சுவாமி என்ன பண்ணாரா, அவர் கொடுத்த சாப்பாடுல அப்படி சுட்டாரா, நான் ராம கைங்கரியமா போயிட்டு இருக்கேன், ராம கைங்கரியமா போறேன், எனக்கு மற்றதுக்கெல்லாம் நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி கிளம்பி போறார். போனா அதுக்கப்புறம் ஒரு ராட்சசி வரா, சிம்ஹிகான்னு பேரு, ஒரு ராட்சசி வரா. அவ என்ன பண்றான்னா, இந்த ஆஞ்சநேய சுவாமி வரத குறுக்கால நின்றுட்டு அவரை முழுங்கணும்னு பாக்குறாளாம். உடனே இவர் பேர் கொஞ்சம் பெருசாரார், அவனே பெரிய ரூபம் எடுக்கிறா. இப்படி பெரிய ரூபமா ஆகி என்ன ஆச்சுன்னா, சுவாமி பார்த்தாரு, விட்டு பேசுறதுலாம் டைம் இல்லைன்னு சொல்லி வாய்க்குள்ள போயிட்டு எச்சல் படாம வெளில வந்து விட்டார். இப்படிலாம் அவரு சமுத்திரத்தை தரணம் பண்ணி நேரா போய் லங்கையில போய் இறங்குறார் சுவாமி. சுவாமி லங்கையில இறங்குறத கிட்டத்தட்ட பிரதோஷ காலம் ஆயிடுச்சு, சாயந்தரம் ஆயிடுச்சு. இறங்கினோடனே என்ன பண்ணார் அப்படின்னா, கொஞ்சம் இன்னும் இருட்ட வேண்டி இருக்கு, வெளிச்சமா இருக்கு, அதனால நம்ம தன்னோட பெரிய ரூபத்தை சின்ன சிட்டுக்குருவி மாதிரி ஆக்கிட்டார், பூனை மாதிரி ஆக்கிட்டு ஒரு ஓரமா உட்காந்துட்டு இருக்கார். கொஞ்சம் இருட்டினோடனே போவோம் அப்படின்னு அப்படி உட்காந்து இந்த சமுத்திரத்தை அப்படியே ரமித ரசிக்கிறாரா. இந்த சமுத்திரம் எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த நிலா சந்திரோதயம் ஆறுது. சந்திரோதயம் ஆறத்தை அந்த சந்திரனோட வெண்மை அந்த தீர்த்தத்தை சமுத்திர தீர்த்தத்துல பட்டோடனே
இந்த க்ஷீராப்தியில சுவாமி சயனம் பண்ணிடுற மாதிரி இது பார்க்கடல் மாதிரி தெரிஞ்சுதான் ஆஞ்சநேய சுவாமி. இந்த ரம்யமான காட்சி அப்படியே பார்த்துட்டே இருக்கிறதுக்கு சமயத்தை இருட்டு இது ஓசை போடாம அப்படியே உள்ள போலான்னு பாக்குறத அங்க பெருசா ஒருத்தி இருக்கா, லங்கினி ஒருத்தி இருக்கா. யார் உள்ள போனாலும் உள்ள விடாம இருக்கிறதுக்கு நம்ம சொல்றோம் இல்லையா, காவல் தேவதைன்னு, அப்படி ஒருத்தி இருக்கா. அவ கண்ணுல இருந்து யாருமே தப்ப முடியாது. பெரிய உருவம், பெருசா தேங்காய் முடி மாதிரி கண்ணு வச்சுட்டு பெருசா வச்சுட்டு இப்படி சிரிச்சுட்டு யாரு போனாலும் குறுக்க நடுக்க போயிட்டு அவளை பிடிச்சு கேட்டுண்டு இருக்கா. இவர் போனோடனே இவர் பிடிச்சு விட்டாரு. நீ யாரு அப்படின்னா, இல்ல நான் ஒரு டூரிஸ்ட், இந்த மாதிரி ஊரை சுத்தி பார்க்க வந்தேன். ஊரை சுத்தி பார்க்க வந்தவனுக்கு ராத்திரி இல்லையா வேலை? இல்ல இல்ல உங்க ஊர்ல வந்து எல்லாம் நன்னா இருக்கே அப்படின்னு அவ சொல்றா. இல்ல உன்னை பார்த்தா ஊரை சுத்தி பார்க்க வந்த மாதிரி தெரியல அப்படின்னு என்ன பண்றா, ஆஞ்சநேய சுவாமியோட விவாதம் பண்ணிட்டு இருக்கா. ஆஞ்சநேய சுவாமிக்கு இவெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. நினைச்சாருன்னா ஒரு அடியில அவர் முடிச்சு விட்டுலாம். என்ன பண்ணாராம், தன்னோட இடதுகையினால சும்மா ஒரு வரனால அவர் தட்டி விட்டாராம். தட்டி விட்டதுக்கு ஆள் தலை சுத்தி கீழே விழுந்து எழுந்து நின்றுண்டு, என்னம்மா என்ன நீங்களாம் ஒரு புருஷன் எங்களை போய் அடிக்கலாமா, நீங்களா உமனாட்டி நீங்களாம் அடிக்கலாமா அப்படின்னே, நான் உன்னை அடிக்கலாமா, சும்மா தட்டி தான் விட்டேன். நான் அடிச்சேன்னா என்னோட பலம் வேற, சும்மா தட்டி விட்டேன். நான் ராம கைங்கரியமா போயிட்டு இருக்கேன், எனக்கு நீ இடைஞ்சல் பண்ணாத அப்படின்னு அந்த லங்கினியை வந்து ஒரு சாபத்தினால அங்க வந்து ராட்சசியா இருக்க. அவளோட சாப விமோசனை எப்பன்னா, ராம கைங்கரியமா ஒரு பக்தன் வருவா, அவன் கையினால உனக்கு கொட்டு போட்ட உடனே உனக்கு சாப விமோசனம் அப்படின்னாதான். ராம கைங்கரியமா இருந்தார், அடிச்ச உடனே அவரும் பார்த்தா சுவாமின்னு, எனக்கு சுவாமி அனுகிரகம் பண்ணது இதுதான், எனக்கு சாப விமோசனம் ஆயிடுத்து, நான் ஊரை பார்க்க நான் கிளம்புறேன், இனிமே இந்த ஊர் எப்படி போனா என்ன அப்படின்னு சொல்லி அவளும் கிளம்பி விட்டா. ஆஞ்சநேய சுவாமி லங்கைக்குள்ள கால் எடுத்து வைக்கிறார். எப்படின்னா, இடது காலை தூக்கி உள்ள வைக்கிறார். இடது காலை தூக்கி லங்கைக்குள்ள வைக்கிறார். இது நாள் பிறகு இந்த லங்கை அப்படி இருந்ததுக்கு நன்னா சௌக்கியமா இருந்த காரணம் என்னன்னா, இந்த லங்கினிங்கிற ஒரு சொன்ன கிராம தெய்வத்தை எல்ல தெய்வம்னு சொன்னோன்னே, நமக்கு ஊருக்கு ஊர் ஒரு எல்ல தெய்வம் உண்டு. அந்த எல்ல தெய்வங்கள்லாம் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கெல்லாம் ஸ்ரேயஸ். அதனாலதான் கிராமத்துல பாத்தீங்கன்னா ஊருக்கு சங்கிலி கருப்பு, இல்ல மரத்துல ஏதாவது சுவாமி வச்சு ஒரு காவல் தெய்வம் அது என்ன எப்படி வச்சிருப்பேன். அதெல்லாம் இருக்கிற வரைக்கும் தான் கிராமத்துக்கு நல்லது. அதுக்கெல்லாம் பூஜை புரஸ்காரங்கள்லாம் பண்ணலாம். அதெல்லாம் கிளம்பி போயிடுதுன்னு சொன்னா கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு சிரமம். அந்த மாதிரி சிரமங்கள்லாம் இருக்கப்படாதுன்றதுக்காக தான் கிராம தேவதா பூஜையெல்லாம் பண்றது. இந்த இதையும் தேவதையும் கிளம்பிடுத்தா, எல்ல தேவதை காவல் தெய்வம் கிளம்பிடுத்தா, இவரு கால் எடுத்து உள்ள வைக்கிறார். இடது கால் உள்ள வைக்கிறார். ஏன் இடது கால் எடுத்து உள்ள வைக்கிறார் அப்படின்னா, லங்கைக்கு இனிமே அழிவு காலம். லங்கைக்கு அழிவு காலம். அழிவு காலம் யார் யார் சொன்னா அப்படின்னா, ஒரு சமயம் நந்தி பகவான் சாபம் கொடுத்திருக்கார் ராவணனுக்கு. பின்னாடி யுத்த காண்டத்துல அதெல்லாம் வருது. ஒரு சமயம் ராவணன் என்ன பண்ணானா, நல்ல சத் பிராமணன், ஆனா ராட்சசன், நல்ல வேதாத்தியானங்கள்லாம் பண்ணி சாமவேதத்தை பிரதானமா கொண்டவாவா, சாமவேத அத்தியானம் பண்ணி பரம சிவபக்தன், சுவாமி குறிச்சு தபஸ் பண்ணி எல்லா வரத்தையும் வாங்கி வச்சுட்டு இருக்கான். அவன் என்ன பண்ணா, தன்னோட புஷ்பக விமானத்தை எடுத்து ஆகாசமா சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்க சந்தர்ப்பத்துல ஒரு சமயத்துல இவனோட ஆகாஷ் விமானம் போகும்போது டமான்னு ஒரு இடத்த இடிச்சுட்டான். அதெல்லாம் பார்த்தா கைலாசம், பரமேஸ்வரனோட இருக்கக்கூடிய ஸ்தானம். நம்ம இடத்த யார் இடிக்கிறது அப்படின்னு உள்ள வந்தா கைலாசம் பரமேஸ்வரன் இருக்கக்கூடிய தெரிஞ்சது. உள்ள வந்தான் பக்தியோட, பிரிவிருந்து பெருமாள் சுவாமியை பார்க்கலான்னு வந்தா இந்த நந்தி பகவான் என்ன பண்ணிவிட்டார், இப்படி குறுக்கால அவர் கையில கோல் வச்சிருப்பார் இல்லையா, அந்த கோல்னால அப்படி தடுத்தாரா. தடுத்த உடனே என்ன யாரு நீ அப்படின்னு, நான் ராவணேஸ்வரன் பேரு, லங்காதிபதி ராவணேஸ்வரன் நானே, நீ இந்த பக்கமா சஞ்சாரம் பண்ணிருக்கேன், இது இருக்கவே பெருமாளுக்கு இருக்கா தரிசனம் இல்லாம, இல்ல சுவாமி இப்ப ஏகாந்தமா இருக்கார், இப்பெல்லாம் நீ போகக்கூடாது அப்படின்னு. நீ யாரடா வானரம் என்ன நீ தடுக்கிறதுக்கு அப்படின்னு நந்தி பவனை பார்த்து கேட்கிறான். நந்தி என்ன வானரமா? கிடையாது. அது மாத்திரம் இல்லாததுக்கு என்ன பண்ணான்னா, அவர் தடுத்த உடனே கோவப்பட்டு நந்தி பவனை ஓங்கி அடிச்சுட்டான் ராவணன். அவர் அந்த ராவணன் அடிச்சதுனாலதான் அந்த நந்திக்கு பார்த்தீங்கன்னா தலை லேசமா திரும்பி கிடக்கும். கோவில்ல எல்லா நந்தியும் ஒரே மாதிரி இப்படி இருக்காது. சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து தலை வளைஞ்சுதான் இருக்கும்.
கோவில்லாம். அது வரைக்கும் நேரா இருந்த நந்திக்கு இந்த ராவணன் அடிச்ச உடனே தலை லேசா திரும்பி எடுத்தான். உடனே நந்தி பவன் சும்மா இல்லையே, பரம சிவபக்தராச்சே. ஏண்டா என்ன பார்த்தா உனக்கு வானர மாதிரி தெரியுதுதான். அவன் சொன்ன மாதிரி பார்த்தேன்னா கோவில்ல அந்த அதிகார நந்தின்னு வாகனம் கிளம்பும். நந்தியிலேயே 2 உண்டு. ரிஷபா வாகனம்னு ஒண்ணு உண்டு, அதிகார நந்தின்னு ஒண்ணு உண்டு. அந்த அதிகார நந்தி எப்படி இருக்கும்னா கருட வாகனம் மாதிரி எப்படி இருப்பார் சுவாமி, நேரா முகம் வச்சுட்டு கை எப்படி இருப்பார். ரிஷப வாகனத்தை இப்படி இருக்கும், காமதேனு மாதிரி இருக்கும் இல்லையா. இந்த நந்திகேஸ்வரர் கேட்கிறார், ஏன்டா என்ன பார்த்தா உனக்கு வந்து வானர மாதிரி இருக்கா, என்னை பார்த்து வானரம்னு சொன்னியோன்னு, என்னை பார்த்து எப்போ வானரம்னு சொன்னியோ, எப்போ ஊருக்குள்ள வானரன் கால் எடுத்து வைக்கிறானோ அன்னிலேருந்து உனக்கு அழிவுகால ஆரம்பம்டா அப்படின்னு சாபம் கொடுத்துட்டார். இப்போ சுவாமி ஆஞ்சநேய சுவாமி உள்ள போறார். ஆஞ்சநேய சுவாமி யாரு அப்படின்னா சாட்சாது பரமேஸ்வரன். ஏன்னா ராமாவதாரத்துல சுவாமி பூமிக்கு வர போறாருன்னு தெரிஞ்ச உடனே தேவர்கள்லாம் என்ன பண்ணான்னா வானர சைன்யமா வந்து கீழே பிறந்துட்டார். சுக்ரீவன் சூரிய பகவான் தான் சுக்ரீவனா கீழே வந்து, அதாவது அவரோட அம்சம் பிறந்துட்டார். இந்திரனே வாலியா வந்து பிறந்தான், பிரம்மாவே ஜாம்பவானா வந்து பிறந்தார். இப்படின்னு ஒவ்வொரு தேவதையும் ஒவ்வொரு கைங்கரமா வந்தார். பரமேஸ்வரன் பார்த்தாரு, இவாள் தான் ராம கைங்கரத்துக்கு போனா நான் மட்டும் விட்டுட்டுவன அப்படின்ட்டு என்ன பண்ணாருன்னா சாட்சாத்து ஹனுமானாவே அவதாரம் பண்ணிட்டார் பரமேஸ்வரன். அப்பேற்பட்ட பரமேஸ்வரன் யாரு, சம்ஹார மூர்த்தி. அந்த சம்ஹார மூர்த்தி வந்து எங்க வராருன்னா லங்கையில வந்து கால் எடுத்து வைக்கிறார். கால் எடுத்து வச்சு உள்ள போனா என்ன ஆகுது அப்படின்னா ஆஞ்சநேய சுவாமிக்கு லங்கையை பார்த்து ரமிச்சு போயிட்டாராம். பிரமிச்சு போயிட்டார். ஆஹா, எப்பேற்பட்ட புரி, நம்ம வந்து லங்கையில இருக்கோமா இல்ல அமராவதியில குபேரபுரியில இருக்கோமா, எங்க பார்த்தாலும் ஸ்வர்ணமயமா இருக்கேன், எங்க பார்த்தாலும் ஜெகஜகன் ஸ்வர்ணமயமா இருக்கேன். அங்கங்க பாடசாலையில வேதங்கள்லாம் குழந்தைகள்லாம் சொல்லிட்டு இருக்கு, யாகம் பண்ணிட்டு இருக்கா, அங்கங்க நாட்டியம் கீதம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு இந்த தேசத்தோட ராஜாவா இருந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணியிருப்பான் அப்படின்னு ஆஞ்சநேய சுவாமிக்கே மனசுக்குள்ள ஒரு சந்தேகம் வந்துதான். ராவணேஸ்வரன் சொல்றாளே, பேர்பட்ட ஒரு 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 புரிக்கு அவன் அதிபதியா இருக்கான், அவன் எப்படி தப்பான காரியம் பண்ணியிருப்பானோ சுவாமி யோசிச்சாங்க. அப்புறம் ஒரு இடமா போய் தேடி பார்க்கிறார் ஆஞ்சநேய சுவாமி. நேரா போய் ராவணனோட பவனத்துல பார்க்கிறார், அப்புறம் அவனோட சயன அறையில பார்க்கிறார். அப்புறம் என்ன பண்ணாருன்னா நேரா போயிட்டு சமையல் ரூம்ல போய் பார்த்தாராம். சமையல் ரூம்ல போய் பார்த்தா வானரங்களுக்கெல்லாம் சாதாரணமா மனுஷாளுக்கே ஆகாரம் தான் பிடிக்கும், வானரங்கள்லாம் கேட்கவே வேண்டாம் இல்லையா, இதையா பார்த்தா புடிங்கி சாப்பிடும். அந்த சமையல் ரூம்ல போனா எல்லா விதமான பக்ஷணங்களும் இருக்கு, லட்டு முறுக்கு ஜாங்கிரின்னு எல்லாம் இருக்கு. எல்லாத்தையும் பார்த்துட்டு ஆஞ்சநேய சுவாமி ஒரு ரூபா கூட சாப்பிடுறதையா. ஏன் அப்படின்னா அவருக்கு ஜிதேந்திரியன்னு பேர், இந்திரியத்தை ஜெயிச்சவர். ஏன் ஒரு வேளை நம்ம சாப்பிட ஆரம்பிச்சோம்னா சாப்பாடு ருச்சியில வந்த வேலை இதாகாத, அதனால நாக்கை கட்டுப்படுத்தினாராம், மனசை கட்டுப்படுத்தினார். எங்க மனசை கட்டுப்படுத்தினார் அப்படின்னா ராவணனோட சயன கிரகத்துக்கு போகும்போது ஸ்திரீகள்லாம் அலங்கோலமா படுத்துட்டு இருக்கா, அதை பார்த்து மனசை கட்டுப்படுத்தினாராம். இங்க சமையல் ரூமுக்கு வந்தார், சாப்பாடெல்லாம் பார்த்தார், இந்திரியத்தை கட்டுப்படுத்தினார், ஜிதேந்திரியன்னு பேர். நாக்கை கட்டுப்படுத்தணுமே, எல்லா விஷயத்திலையும் எட்டா இருக்கணும். இப்படி ஒரு இடமா தேடிலே வந்தார், கிடைக்கவே இல்லை. அப்புறம் என்ன ஆச்சுன்னா அப்புறம் தான் புத்தியில பட்டு, ஆஹா நம்ம கிளம்புறத எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணினோம், நம்ம யாரை தேடி வந்தோமோ அவளுக்கு ஒரு நமஸ்காரம் சொல்லவே இல்லையே, அந்த தேவதையை நம்ம உபாசனை பண்ணவே இல்லையே. நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவ்யை ச தஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திர யமானிலேப்யஹ நமோஸ்து சந்திரமருத்கணேப்யஹ. நம்ம எந்த தேவதைய தேடி இருந்தோமோ அந்த தேவதை நமஸ்காரமே சொல்லலையே அப்படின்னு சொல்லி ஸ்லோகத்தை சொல்ற. ஸ்லோகத்தை சொல்லி முடிச்சுட்டு பார்த்தா தூரத்துல ஒரு வனம், அந்த அசோக வனத்துக்கு கீழே சீதா பிராட்டி இருக்கிறது தெரிய வருது. உடனே அந்த அசோக வனத்தை போய் அந்த மரத்தடியில உட்காந்துருக்கா, சீதா பிராட்டி தான் பேசிட்டு இருக்கா. இது வரைக்கும் நம்ம ராமச்சந்திரமூர்த்தி வந்து ஆயிடுச்சுன்னு போவார்னு நினைச்சோம், ஆயிடுச்சுன்னு போலையே, இந்த ராட்சசனோட நம்ம வந்து மெல்லாடிட்டு இருக்கிறதுக்கு நாம பிராணனை விட்டுடுவோம், ஆத்மஹத்தியம் பண்ணிடுவோம்,
பிராணனை விட்டுடுவோன்னு சொல்லி தாயார் என்ன பண்ணா, பிராணனை விட்டணும்னா ஏதாவது ஒரு வழி வேணுமே, ஏதாவது பாயசம் சாப்பிடணும், கத்தி எடுத்து குத்திக்கணும், எத்தியாவத்தை பண்ணாதானே பிராணம் போகும். அவளுக்கு எந்த விதமான திரவியமும் அங்க இல்லை. என்ன பண்ணானா, சீதா பிராட்டிக்கு முடி பெருசா இருக்குமா, ஜடை. அந்த ஜடையவே என்ன பண்ணிட்டா, கழுத்தை 2 சுத்தி சுத்திட்டு மரத்துல போட்டு தொங்கிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மரத்தை தேடின்னு போறா. எந்த மரத்தை போய் தொங்கலான்னு நினைக்கிறாளோ அந்த மரத்துல ஆஞ்சநேய சுவாமி சிட்டுக்குருவி மாதிரி உட்காந்துருக்காராம். சீதா பிராட்டி அந்த மரத்து கிட்ட கிட்ட போக போக என்ன ஆச்சு அப்படின்னா, ஆஞ்சநேய சுவாமி அங்க இருக்கிறதுனால சீதா பிராட்டிக்கு மனசுல இந்த மாதிரி வேண்டாத எண்ணங்கள்லாம் வந்து இல்லையா, அந்த மரத்துக்கிட்ட போக 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 அந்த எண்ணங்கள்லாம் நிவர்த்தி அடைஞ்சு தன்னோட இடது கண்ணை துடிச்சு, இடது தொட துடிச்சு, ஏதோ நல்ல சகுனம் மாதிரி இருக்கே அப்படின்னு தாயார் யோசிக்கிறார். இதை ஆஞ்சநேய சுவாமி பார்த்துக்கிட்டார். இப்படி மெதுவா அந்த ராட்சசிகள்லாம் அந்த பக்கம் போனோடனே கீழே இறங்கி தாயாருக்கு நமஸ்காரம் பண்ணி, அம்மா நீங்க இந்த மாதிரி ஒரு இது காரியங்கள்லாம் பண்ணக்கூடாது, நீங்க வந்து இப்பேற்பட்ட ஜெகன்மாதா, நீங்க வந்து இந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லவே சீதா பிராட்டிக்கு முதல்ல வந்து சந்தேகம் வந்தது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த ராவணன் எந்த ரூபத்தை வேணா மாத்தின்னு வருவான். இது ஆஞ்சநேய சுவாமி சொன்னா தாயாரால ஒத்துக்க முடியல. உடனே தாயார் கேட்கிறான், நீ வந்து ராமதூதன்னு சொல்றியே, ராமதூதன்னு சொன்னா ராமனோட குணங்கள்லாம் சொல்லு அப்படின்னு சொல்லவே ராமருடைய குணத்தை இங்க ஆஞ்சநேய சுவாமி சொல்ற. ஒரு 2 சர்க்கம் அப்படி போறது. சொல்லி முடிச்ச உடனே தாயாருக்கு அவர் சொல்ல 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 அப்படியே மனசுக்குள்ள இருக்க கவலை எல்லாம் நிவர்த்தி அடைஞ்சு ராமச்சந்திரமூர்த்தியே பக்கத்துல வந்து நிக்கிற மாதிரி அவருக்கு தாயாருக்கு ஒரு தைரியம், மாவ தைரியம் வந்து வந்த உடனே என்ன பண்ணா அப்படின்னா, ஆஞ்சநேய சுவாமி பாவம் மேல எனக்கு நம்பிக்கை வந்துடுது அப்படின்னு உடனே என்ன பண்ணாரா, அம்மா நான் ராமச்சந்திரமூர்த்தி அமைச்சு தான் வந்திருக்கேன், நீங்க கவலைப்படாதீங்க, ராமச்சந்திரமூர்த்தி இங்க ராமேஸ்வரம் பரிந்து வந்துட்டார், சேது பந்தனம் பண்ணிட்டு வர வேண்டியதான், இங்க வந்துட்டு இருக்கோம், தெரிவிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு இங்க முன்னாடி அமைச்சார் அப்படின்னு சொல்லவே, சரி நான் தாயார் பேசிட்டு இருக்கா, அது மாதிரி ராமச்சந்திரமூர்த்தி உங்கள்கிட்ட கொடுக்க சொல்லி உங்களோட மோதிரத்தை கொடுத்து அமைச்சார் அப்படி சொல்லி தாயார்கிட்ட கொடுக்குறா. அதை பார்த்து வச்சுட்டு தாயார் ரொம்ப சந்தோஷப்பட்டு, அனுமன்னே நீ எப்பேற்பட்ட கைங்கரியம் பண்ணியிருக்க, இந்த கைங்கரியத்துக்கு நான் உனக்கு என்ன வேணா பண்ணலாம், ஆனா என்ன பண்ணாலும் உன்னோட இந்த கைங்கரியத்துக்கு ஈடாகாது. ஏன்னா 1000 மைல் தூரம் சமுத்திரம் தாண்டி வந்திருக்கியே, எந்த வானத்தால் அதுக்கு முடியும் அப்படின்னு சொன்னா ஆஞ்சநேய சுவாமி சொல்றான், அம்மா நான் நினைச்சுன்னா வர முடியுமா, இந்த மாதிரி 100 குரங்கு இங்க இருக்கு, நான் நினைச்சா நாங்க நினைச்சா பண்ணலாம், சுவாமி சங்கல்பிச்சிருக்காரு என்ன அனுப்பணும்னு, சுவாமி சங்கல்பத்தை தான் அடியே நீங்க வந்து சேருங்க அப்படின்னு உடனே தாயாருக்கு இன்னும் ஆஞ்சநேய சுவாமியிலேயே மரியாதை வந்து, உன்னை பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம்ப்பா, இந்த மாதிரி நீ இந்த மாதிரி இங்க இருக்க வந்தது சுவாமிகிட்ட தெரிவின்னு சொல்லிடுறதுக்குள்ளேயே அங்க இருக்கிற ராட்சசிகள்லாம் போயிட்டு இந்த சீதா பிராட்டியோட ஏதோ குரங்கு பேசிட்டு இருக்குதுன்னு போய் ராமனேஸ்வரன் சொல்ல ஒன்னு சைனியத்தெல்லாம் அனுப்புறான். சைனியத்தெல்லாம் அனுப்பிச்சு ஆஞ்சநேய சுவாமியை இழுத்துன்னு வா, பிடிச்சுன்னு வாங்குறான். அவர் பார்த்தாரு, இவாளுக்கெல்லாம் மணக்கிற ஆளா தெரியல, யாருன்னா மனோஜவம் மாருத்த துல்லிய வேகம் ஜிதேந்திரியம், அவரோட வேகம்லாம் வந்து இப்படிங்கிறதுக்குள்ள போயிடுவார், ஃபிளைட் மாதிரி பறந்துடுவார். ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் இல்லையா, வாத்தாத்மஜம் வானரயூத முக்கியம் அப்படிலாம் இருக்கக்கூடிய கோஷ்பதி கிருதவாராசி மசகீகிருத ராட்சசம். ஆஞ்சநேய சுவாமி சமுத்திரத்தை எப்படி தாண்டினார் அப்படின்னா, ஒரு பசுமாடோட கால் பூமியில இருந்துன்னா மழை காலத்து கால் இருந்து வச்சுக்கோ, பசுமாடோட காலோட தடயத்துல தண்ணி தேங்கி இருக்கும், அதுல இருக்கக்கூடிய குட்டி தண்ணி தேங்கிறதுக்கு நமக்கு சிரமமா, இன்னொரு ஜம்ப் பண்ணா அப்படி போயிடலாமே, அந்த மாதிரி கோஷ்பதி கிருதவாராசி பசுமாட்டோட காலோட இருக்கக்கூடிய அந்த அளவு மாதிரி இந்த சமுத்திரம் தாண்டி விட்டாராம் ஆஞ்சநேய சுவாமி. அப்புறம் என்ன பண்ணார்னா, மசகீகிருத ராட்சசம் 80,000 ராட்சசர்கள், சப்த மந்திரிமார்கள், அக்ஷகுமாரன்னு எல்லாரையும் நிகிரகம் பண்ணார். எப்படி பண்ணார்னா, மசகீகிருத ராட்சசம், மசகம்னா கொசு, கொசு அடிக்கிறது என்ன பண்ணுவோம் இப்படின்னா கொசு போயிடும், இந்த மாதிரி 80,000 ராட்சசாலையும் இப்படின்னு அடிச்சாராம் ஒரே அடியில, கொசு அடிக்கிற மாதிரி தூக்கி போட்டாரு. அவெல்லாம் என்னமோ இதெல்லாம் கொண்டு வந்த ஆயுதம் கொண்டு வந்தா, அதை கொண்டு வந்தா, எதை கொண்டு வந்தாலும் சுவாமி எதுக்கும் அடங்குற மாதிரி தெரியல, எல்லாரையும் இப்படி கொசு அடிக்கிற மாதிரி அடிச்சு தூக்கி போட்டார். அதுக்கு மசகம்னு பேரு, அதுதான் அப்படியே மருவி மருவி இங்கிலீஷ்ல மஸ்கிட்டோங்கிற பத்தியா கொசுவை இல்லையா, மசகம் தானே இன்னைக்கு மஸ்கிட்டோவா மாறி எடுத்தோம்.
அந்த மாதிரி மஸ்கிட்டோ இல்லையா, கொசுக்கு மசக்கம்னு தானே பேரு. அதான் நீங்க மஸ்கிட்டோ ஊர் ஃபுல்லா சுத்திட்டு கடிக்கிறதா இல்லையா. அந்த கொசு அடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், ரொம்ப பிரயத்தனப்படுவோம், இப்படி ஒரு அடி அடிச்சா போயிடும். அந்த மாதிரி 80,000 ராட்சசாலையும் அடிச்சு துவம்சம் பண்ணி விட்டு நிக்கிரா பண்ணி விட்டார். சப்த மந்திரிமார்கள் அக்ஷகுமாரன் வரான், எல்லாரையும் நிக்கிரம் பண்ணி விட்டார். எல்லாரும் நிக்கிரம் பண்ண உடனே என்ன ஆச்சு அப்படின்னா, ராவணன் பார்த்தான், இதுதான் வானவன் சும்மா சாதாரணமா தெரியல. ஒன்னு இந்திரஜித் அனுப்புறான். இந்திரஜித் வந்தா பிரம்மாஸ்திரத்தை போடுறான். இந்திரஜித் வந்து பிரம்மாஸ்திரம் முதல்ல என்ன பண்ணா, அவன் ஒரு தேர்ல வந்தான். அந்த தேர்ல நம்ம குதிரைலாம் கட்டிட்டு இருக்க மாதிரி அவன் எதை கட்டிட்டு இருப்பான், பூத பிரேதங்கள்லாம் கட்டிட்டு இருப்பானா. பூதம் பிரேதம் பிசாசு இதெல்லாம் வந்து தேர்ல வாகனமா கட்டிட்டு இருப்பாங்க. அது வரும்போதே புசு புசு நெருப்ப கக்கிண்டே வரும். அந்த தேர்ல போனா யாருமே ஜெயிக்க முடியாது அவனை. சுவாமி ஒரே அடியில எல்லா தேரையும் உடச்சு விட்டார். ஆஞ்சநேய சுவாமி உடைச்சார். இவன் 2 அடி அடிக்கிறான், அவன் விடுறான், இவன் விடுறான். என்ன ஆச்சுன்னா கடைசியில அவனால இவரோட சமாளிக்க முடியல. பிரம்மாஸ்திரத்தை ஆஞ்சநேயரை பிரயோகப்படுத்திட்டான். பிரம்மாஸ்திரம் இவர் ஒன்றும் பண்ணாதுன்னு தெரியும். பிரம்மாஸ்திரத்தினால இவர் ஒன்றும் பண்ணாதுன்னு தெரியும். ஆனா இவர் என்ன பண்ணாருன்னா, பிரம்மாஸ்திரம் என்ன ஒன்றும் பண்ணாது. ஆனா இதுல இருக்கக்கூடிய தேவதை பிரம்மா இருக்காரு, அவருக்கு கொஞ்சம் கட்டுப்படுற மாதிரியே நடிப்போம் அப்படின்னு இந்த பிரம்மாஸ்திரத்தை போட்ட உடனே ஆஞ்சநேய சுவாமியுடைய மயக்கம் போட்டு விடுற மாதிரி இப்படி விழுந்த உடனே வெற்றி, ஜெயிச்சுட்டேன். ஊருக்குள்ள ஜெயிக்கிறானோ இல்லையோ, சண்டைக்கு போறதையும் ஜெயிச்சுட்டேன் போஸ்டர் ஒட்டிக்கிறான். போனே சண்டை போட்டு யாரா 2 பேரை நிக்கிரம் பண்ணி நம்ம சைட்ல பாதிப்பா அவன் சைட்ல பாதிப்பாங்கன்னு தெரிஞ்சுட்டு வரும்போது தான் பேனர்லாம் வைக்கணும், பால் அபிஷேகம் மாலை மரியாதை பண்ணணும். சண்டைக்கு போறதுக்கு முன்னாடி போஸ்டர், சண்டைக்கு போய் விஜயம் பண்ண போறாரு இன்னைக்கு. இவன் என்ன பண்ணிட்டான், பிரம்மாஸ்திரத்தை பிரயோகப்படுத்தி ஒரு மயங்கி தான் கிடக்கார். உடனே வெற்றி, நான் வெற்றி அடைஞ்சுட்டேன், என்ன ஜெயிக்க யாருமே இல்லை அப்படின்னு அனுமன் தூக்கின்னு வர எல்லாம் தூக்கின்னு வந்து ராஜசபையில நிறுத்தினா உடனே இவன் ராவணன் பார்க்கறான். ஆஞ்சநேய சுவாமி பார்த்த உடனே இவனுக்கு எப்படி தோணுது, சாட்சாத் நந்திகேஸ்வரர் மாதிரி தோணித்தான். ஆஞ்சநேய சுவாமி பார்த்த உடனே நந்திகேஸ்வரனா தோன்றது. இல்லப்பா நந்தியை கூட்டு வந்திருக்கல, இல்ல இல்ல ஏதோ குரங்கு தானே. அப்படியா குரங்கா, சரி. ஏன் அப்படின்னா, உன் சபைக்கு என்னைக்கு ஒரு வானரம் வரதோ அன்னைக்கு இருக்கல அவனுக்கு கெட்ட காலம். ஏன்னா உடனே என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த மந்திர கட்டு பிரம்மாஸ்திரம் அந்த கட்டுல இருந்து வெளில வந்தார். இந்த ராமர் ஆஞ்சநேய சுவாமியும் ராவணனுக்கும் சம்பாஷணம் நடக்கிறது. ஆஞ்சநேய சுவாமி சொன்னா, ராவணா நீ செஞ்ச தப்பு, நேரா வா, சீதா பிராட்டியை ஒப்படைச்சிரு. சீதா பிராட்டியை ஒப்படைச்சுட்டு நீங்க சுவாமிகிட்ட வந்து சரணாகதி ஆயிடு, உனக்கு உயிராது மிஞ்சும் அப்படின்னு சொல்லவே என்ன ஆச்சு அப்படின்னா, அதெல்லாம் கேட்கல. நீ என்னடா வானரம், என்ன பார்த்து எனக்கு சொல்றியா, இங்க வாங்கடா அப்படின்னு கூப்பிட்டு அந்த வானரத்தோட வால்ல தீய வைங்கடாங்கிறான். வானரத்தோட வால்ல தீய வைங்கடாங்கிறான். தீய வச்சா என்ன ஆகுதுன்னா, அந்த இலங்கையில இருக்கிறவாளுக்கு பயம்னா என்னன்னே தெரியாதான். அப்பேற்பட்ட இலங்கை மக்களுக்கு, லங்கா மக்களுக்கு பயத்தை காமிச்சிட்டு இருந்தாரு. மரண பயம்னா என்னங்கிற காமிக்கணுமோனோ அதை முதல்ல காமிச்சது ஆஞ்சநேய சுவாமி தான். அவருடைய அங்க அனுக்கியம் பண்ணிட்டு வந்துட்டார். அப்படிதான் பின்னாடி சுவாமி போக்குறாரு, சங்கல்பம் பண்ணிட்டு அனுக்கியம் ஆயிடுத்து. நேரா போனார், வால்ல தீய வச்சான். அப்படியா விடுறா, இங்கே ஜெய் ஸ்ரீராம்னு ஒரு பில்டிங் மேல போனார், அங்க போய் அந்த வாழை வச்சார். உடனே அங்கேயும் 10 பேர் கத்துனான், டே 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 நம்ம இடத்துல நெருப்பெறியுதுரா அப்படிங்கிறான். உடனே அங்கேருந்து பார்த்தான், தபான்னு ஜெய் ஸ்ரீராம்னு இந்த பக்கம் இப்படி 4 பக்கம் நெருப்பு எரிஞ்சுட்டு இருக்கு. அதுல 10 பேர் அதுக்குள்ளேயே ஒருத்தர் சொல்றான், ஆஹா இந்த குரங்கு பண்றதும் சரிதான். என்னன்னா இப்ப நம்மள ஒரு பில்டிங் தான் எரிஞ்சு போயிடுது, நம்ம ராஜா நம்ம புது பில்டிங் கட்டி கொடுப்பாடுறான் அப்படின்னு அதுல 10 பேர். கஷ்டத்திலையும் நமக்கு என்ன சூக்கா இருக்குன்னு தேடணுமோனோ ஒருத்தன் உன் வேஸ்ட் எரியுதுரா அப்படிங்கிறான். என் வேஸ்ட் எரியுது இருக்கட்டும், உன்னோட தலையில முடி எரியுதுரா ஒருத்தன் கத்துறான். இப்படி கத்துனா லங்கா ஃபுல்லா தகனம், எல்லா பக்கமும் எரியுது. லங்காபுரி தகனம் நடந்துட்டு இருக்கு. இந்த லங்கைய தகனம் ஆயின்னு இருக்கு. இவருக்கு ஏன்டா எரியுது அப்படின்னா, இந்த சீதா பிராட்டி இந்த மாதிரி இந்த குரங்கோட வாழ்ல நெருப்ப வச்சுட்டான்னு சொல்லி அந்த சீத்தை கூட இருக்கக்கூடிய 4 ராட்சசி இருப்பாளே, அவ போய் சொன்னா, அம்மா உன் கூட ஒரு வானரம் பேசிட்டு இருந்ததே, அந்த வானரத்தை ராவண சபையில வாழ்ல தீய வச்சுட்டா அப்படின்னு சொல்லவே எங்க சீதா பிராட்டி அக்னிபாலம் குறிச்சு பிரார்த்தனை பண்ணிக்கிறார். எனக்கு கைங்கரியம் பண்ண வந்து அந்த
வானரத்துக்கு ஜீவனுக்கு எக்காரணத்து கொண்டும் நீங்க எந்த விதத்தையும் தாபத்தை கொடுத்துடப்படாது அப்படின்னு சொல்லி தாயார் பிரார்த்திக்கவே, தாயாரோட பிரார்த்தனையினால அவருக்கு என்ன ஆச்சுன்னா சூடு தன்மையே தெரியல. லங்கா ஃபுல்லா தகனம் பண்ணார். நேரா நெருப்பு அணைச்சிட்டார். தாயார்கிட்ட வந்தார், அம்மா நான் கிளம்புறேன், நான் அப்படியே கிளம்பி இருப்பேன், சொல்லிக்காதீங்க, எனக்கு எதாவது ஆயிருக்குமோ, நீங்க தாபப்பட்டு இருக்க போறேன், கவலைப்படாதீங்க, நான் போய் சுவாமி கிட்ட அவசியம் சொல்றேன்னு. தாயார் என்ன பண்ணார்னா தன்னோட சூடாமணியை கழட்டி கொடுக்குறார். ஆஞ்சநேய சுவாமி நினைச்சுட்டு இருந்தார், நம்ம பெரிய உருவம் எடுத்துட்டு சமுத்திரத்தை தாண்டி வந்திருக்கோம் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தார். ஒரு க்ஷணம் என்ன ஆச்சா, தாயார் தன்னோட சூடாமணியை கொடுத்த உடனே அது வாங்கின உடனே ஆஞ்சநேய சுவாமிக்கு ஒரு உடம்பு ஒரு ஆட்டம் கண்டுதான். காரணம் என்ன, அவர் ஜெகன் மாதா, உலகத்துக்கே தாயார். அப்படி உலகத்தை நிர்மாணம் பண்ணக்கூடிய அந்த அம்மாவோட தலையில எத்தனை பேர் வெயிட்ட வச்சிருக்கணும்? அப்பேற்பட்டு அவ்வளவு பெரிய வெயிட்ட தலையில சுமந்துட்டு இருக்கலாம். அதை அவ கையில கொடுத்து இதை போய் சுவாமி கிட்ட போய் சமர்ப்பணம் பண்ணுன்னு சொன்ன உடனே ஆஞ்சநேய சுவாமி தாயார்கிட்ட, அம்மா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கோ, நான் போய் பிரபு கிட்ட விஷயத்த சொல்லி பிரபுவை அழைச்சிட்டு நாங்க இங்க ராவணன் நிகிரகம் பண்ணி பிரபுவே உங்களை அழைச்சுன்னு போவார் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து விடப்பட்டுக்கிறார். ஜெய் ஸ்ரீராம்ங்கிறார். அங்கேருந்து ஒரு தாவு தாவுறார், நேரா இங்க வர. இங்க இன்னும் லேண்டே ஆகல, பறந்து வந்துட்டு இருக்காரு, இறங்கல. அதுக்குள்ள டே அனுமான்டா அனுமான்டா அனுமான்டாங்கிற ஒரு 4 பேர் கத்துறான். ஒண்ணு இறங்குறார், கீழே இறங்குறார். இறங்கினோடனே ராமச்சந்திரமூர்த்தி தள்ளி உட்கார்ந்துட்டு இருக்கார். உனக்கு தள்ளி உட்காந்துருக்கார். உடனே இந்த இவாலாம் கூட்டத்தில் இருப்பாள் எல்லாரும், என்னடா போனியா 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 அப்படின்னு உடனே போய் பார்த்த உடனே இவர் கேட்கிற, அண்ணன் சீத்தையை பார்த்தியா சீத்தையை பார்த்தியா அப்படின்னு. இவரெல்லாம் ஆச்சு நல்லா சீதாலாபம் அணைஞ்சிட்டேன்னு சொல்ல, இவாலாம் போய் நான் போய் பார்த்துட்டு இருந்த மாதிரி சீதாலாபத்தை அணைச்சிட்டோம் சீதாலாபத்தை அழைச்சிட்டோம் போராடலாம். இவாலாம் சொல்றது யாருமே காது கொடுத்து கேட்கல. நேரா போய் அங்கதன்ட்டையும் சுக்ரீவன்ட்டையும் ஜாம்பவன்ட்டையும் சொன்னார். நேரா அங்கேயே எல்லாருமா சேர்ந்து, என்ன இவர் நினைச்சா டைரக்டா போய் சொல்லியிருக்கலாம், ஆஞ்சநேய சுவாமி நினைச்சா டைரக்டா போய் சுவாமி பிரபுட்ட சொல்லியிருக்கலாம். ஆனா அவர் ஒரு சக்கரவர்த்தி கீழே கட்டுப்பட்டு இருக்க. சுக்ரீவன்ட்டையும் அங்கதன்ட்டையும் ஜாம்பவன்ட்டையும் சொல்லிட்டு இவெல்லாம் ஆயிடுச்சுன்னா ராமச்சந்திரமூர்த்தி கிட்ட போறா. ராமச்சந்திரமூர்த்தி கிட்ட போன உடனே நான் சீத்தையை பார்த்தேன் அப்படின்னு சொல்லணும்னா, முதல்ல சீதான்னு சொல்லிட்டோம்னா பின்னாடி பார்த்தோமா பார்க்கலையான்னு கூட சாமி கவலை வந்துடக்கூடாதான். அதனால என்ன பண்ண, கண்டேன் சீத்தைன்னுட்டாராம். நான் சீத்தையை முதல்ல சொல்லிட்டேன்னா அதற்கு பின்னாடி நான் சீத்தையை பார்த்தேன், சீத்தையை பார்க்கலங்கிறது எப்படி வேணா பின்னாடி பதம் வரலாமோ. திருஷ்டா திருஷ்டா சீதா திருஷ்டா சீதான்னு கண்டேன் சீதையை அப்படின்னு சுவாமிகிட்ட போய் சொன்னாராம். சுவாமி ரொம்ப சந்தோஷப்பட்டு, அனுமன்னு நான் உனக்கு என்ன கைங்கரியம் பண்ணுவேன், உட்காந்துக்கோ, முதல்ல உட்காரு, நீ எனக்கு எப்பேற்பட்ட உபகாரம் பண்ணியிருக்க, உனக்கு நான் என்ன வேணா கொடுக்கலாம், 14 லோகத்தையும் உனக்கு கொடுக்கலாம், போராது, என்னுடைய அயோத்தியா நகரத்தையும் உனக்கு கொடுக்கலாம், போராது. ஆனா என்ன பண்றது அப்படின்னா, 14 லோகத்துக்கும் அதிபதியான நானு என்னையே உனக்கு கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு அப்படின்னா, நேரா ராமச்சந்திரமூர்த்தி போய் ஆஞ்சநேய சுவாமியை கட்டி பிடிச்சுட்டார். ஆஞ்சநேய சுவாமியை கட்டி பிடிச்சுட்டு என்ன பண்ணாருன்னா, நான் ஒன்னுள்ள அடக்கம், நீ என்னுள்ள அடக்கம். இப்பயும் பார்த்தீங்கன்னா அந்த படங்கள்லாம் கிடைக்கிறது, ஆஞ்சநேய சுவாமியும் ராமச்சந்திரமூர்த்தி கட்டி பிடிச்சு நிக்கிற மாதிரி படங்கள்லாம் கிடைக்கிறது. என்னை யாராவது பூஜை பண்ணான்னு சொன்னா அது ஒன்ன சேரும், உன்னை யாராவது ஸ்தோத்திரம் பண்ணானா அது என்ன சேரும். 14 லோகமும் எனக்குள் அடக்கம். நான் யாருக்குள் அடக்கம்னா, அனுமன்னு நான் உனக்குள் அடக்கம். ஏன் அப்படின்னா, நீ எப்பேற்பட்ட கைங்கரியம் பண்ணியிருக்க, மனோஜமம் மாருத துல்லிய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானர யூத முக்கியம். இது வரையும் சாதாரண குரங்கா இருந்த ஹனுமன்னு இப்ப என்ன பண்ணிட்டாருன்னா, லங்கைக்கு போயிட்டு வந்தோடனே அவரோட பொசிஷனே மாறிடுது, அவரோட போஸ்டே மாறிடுது. ராஜாவான சுக்ரீவனே அவர்கிட்ட பார்க்கும்போது கொஞ்சம் மரியாதையோட பாக்குறானா, பயபக்தியோட பாக்குறான். என்ன, யாராலே பண்ண முடியாத அசாத்திய சாதகராச்சே, அசாத்திய சாதக சுவாமின்னு கிருபா சிந்தோ மத் காரியம் சாதய பிரபு, அசாத்திய சாதகராச்சே, ஒருத்தனால பண்ண முடியும்
அப்படிங்கிறத ஒரு விஷயத்தையா பண்ணிட்டு வந்திருக்க நீ. அப்பேற்பட்ட பிரபு. நம்ம என்னமோ இந்த சமுத்திரத்தை தாண்டினார், ஒரு 1000 மைல் தாண்டினார்னு பேசுறோம். ஆனா இது மாத்திரம் ஆஞ்சநேயர் வைபவமா சொல்லப்படல. இதுக்கப்புறம் ஒரு வைபவம் சொல்லப்படுறது என்ன அப்படின்னா, யுத்த காண்டத்துல லக்ஷ்மணன் வந்து கீழே கிடக்கார், நாகாசுரம் மட்டும் கீழே கிடக்கார், பிராணம் போயிடுன்ற லெவல்ல இருக்கார். அந்த சந்தர்ப்பத்துல மிருத சஞ்சீவினி வரணும் இல்லையா? மிருத சஞ்சீவினி வரணும்னு சொன்னா இவாளோ லங்கையில இருக்கா, இலங்கையில. மிருத சஞ்சீவினியோ இமயமலையில இருக்கு. கிட்டத்தட்ட 16,000 மைல் தூரம். ஒரு 1000 மைல் கடந்ததுக்கே அப்படி சொல்றோமே. அந்த சந்தர்ப்பத்துல சுவாமி எல்லாரும் கீழே கிடக்க, அடிபட்டு கிடக்கா. இந்த ஜாம்பவான் வந்து என்ன பண்ணாரா, அந்த யுத்த காலத்துல தீபந்தம்லாம் இருக்கும் இல்லையா, அந்த தீபந்தத்தை பிடிச்சிட்டு ஒத்தத்தையா தேடின்னு போறார் ஜாம்பவான். வயசானவர் இவர் தான். ஒரு வாகனத்தை தேடின்னு போற. அங்க போயிட்டு ஒத்தத்தையா தேடுறத அங்கதனை பாக்குறாரு, சுக்ரீவனை பாக்குறாரு. பார்த்துட்டு எல்லாம் கிடக்கா. டே இப்போ இவன் எழுந்திக்கணும்னா என்ன பண்றதுன்னு தெரியலையேப்பா. இங்க அஞ்சனி குமாரன் இருந்தானேப்பா, இந்த ஹனுமான் இருந்தான், அவன் எங்கன்னு தேடுறாரு. ஏன் அவர் தேடுறாருன்னா, அவன் இருந்தா தான் மேற்கொண்டு சரித்திரமே. இல்லைன்னா இன்னைக்கோட முடிஞ்சு போயிடுச்சு எல்லாம். இன்னையோட மங்களம் பாடிட வேண்டியதான். அவன் இதுக்கப்புறம் கிடைச்சாதான் மேற்கொண்டு வைபவமே அப்படின்னு ஆஞ்சநேய சுவாமி தேடின்னு போய், ஆஞ்சநேய சுவாமிகிட்டப்பா இந்த காப்பாற்றக்கூடிய மிருத சஞ்சீவினி இமய பர்வத்தத்துல தான் இருக்கு, அது கொண்டு வந்தாதான் உயிர் பழைப்பான்னு சொன்ன உடனே கொஞ்சம் கூட யோசிக்காதிக்கு 1000 மைல் தாண்டின விஷயம் இல்லை. ஜெய் ஸ்ரீராம் கிளம்பினார். அங்க கிளம்பி நேரா போய் இமயமலையில தான் போய் இறங்கினார். இமயமலையில ஒரு சிகரம் இந்த பர்வத்தம் மிருத சஞ்சீவினி எடுத்துட்டு ஐயா, இந்த மிருத சஞ்சீவினி எடுத்து நேரா இங்க வந்து ஒரு பழைக்க வச்சது மாத்திரம் இல்லை, அவர் எவ்வளவு பெரிய யோக சித்தி பண்ணியிருக்காருங்கிறது. எல்லா சித்திக்கும் நவ வியாக்கரண பரியந்தம் சூரிய பகவான் அவர் கத்துட்டு இருக்காரு. அஷ்டாங்க யோக சித்தி பண்ணியிருக்காங்கிறதுக்கு என்ன பிரமாணம் அப்படின்னா, சுவாமி இங்கே மிருத சஞ்சீவினி கொண்டுறதுக்கு போனார், கொண்டு வந்து விட்டார். கொண்டு வந்து எல்லாரும் உயிர் பழக்க வச்சுட்டார். அந்த மிருத மலையவே கொண்டு வந்துட்டாரு. ஆமா, இலைய கேட்டா மலையவே கொண்டு வந்துட்டாரு. ஆமா, எதுன்னு கண்டுபிடிக்க முடியல. எதுக்கு திரும்ப தேவைப்படும் போனோம். இந்த மாதிரி எவ்வளவு அஸ்திரம் போடுவானோ, சஸ்திரம் வச்சிருக்கானோ தெரியாது. கொண்டு வரணும், கொண்டு வந்து விட்டார். கொண்டு வந்த உடனே என்ன ஆச்சுன்னா, சரி எல்லாரும் உயிர் பழக்க வச்சாச்சு, இந்த திரும்ப மலையை அங்க வைக்கணுமே, என்ன பண்றதுன்னா கொண்டு போய் வச்சாரா கிடையாது. மலையை தூக்கினார், இங்கேருந்து விட்டு எறிஞ்சாராம் சுவாமி. இந்த விட்டு எறிஞ்ச மலை எங்கேருந்து எடுத்தாரோ கரெக்டா அதே பொசிஷன்ல அதே ஆர்டர்ல போய் உட்காந்துதான். அப்படி போய் அதை உட்காரணும்னு சொன்னா, மலையை தூக்கின்னு வருது ஒரு வைபவம். அந்த மலையை தூக்கி எரியணும்னா ஒரு டம்ளர் தூக்கிடலாம், இதுக்கு ஒரு வெயிட் இருந்தா ஒரு பலம் இருந்தா போதும். இது எரியறதுக்கு ஒரு பலம் தேவை இல்லையா? ஒரு பொருளை தூக்குறதுக்கும் அதை விட்டு எறியறதுக்கும் பலம் வித்தியாசப்படும். அப்போ அது தூக்கி எறியது மாத்திரம் இல்லாதக்கு அந்த மலை போய் அதே இடத்துல போய் திரும்ப உட்காரணும்னா, அந்த மலைக்கு துரோணகிரின்னு பேரு. ரொம்ப நேரமா அந்த மலையோட பேர் தான் யோசிச்சுட்டு இருந்தேன். துரோணகிரின்னு பேரு. அந்த மிருத சஞ்சீவினி இருக்கக்கூடிய மலைக்கு துரோணகிரின்னு பேரு. அந்த மலையை சுவாமி கொண்டு வந்து எல்லாரும் உயிர் பக்க வச்சு தூக்கி விட்டு எறிஞ்சாலும் திரும்ப எங்க இறங்கி எடுத்தான். எங்கேருந்து எடுத்தாரோ அதே பொசிஷன்ல உட்கார்ந்துருத்தான். அப்படின்னா அவருக்கு அந்த சித்தி எப்படி இருந்திருக்கணும். எல்லா யோகத்துக்கும் யாகத்துக்கும் தபஸையும் எல்லாம் நமக்கு சித்திக்கணும்னு சொன்னா ஆஞ்சநேய சுவாமியை பிடிச்சுண்டா போரும். அந்த ஆஞ்சநேய சுவாமியோட அனுகிரகம் இருந்ததுன்னா எதையும் சித்திச்சு விடலாம், எதையும் ஜெயிச்சு விடலாம். ஆஞ்சநேய சுவாமிக்கு ஒருத்தருக்கு அனுகிரகம் பண்ணிட்டாருன்னு தெரிஞ்சிருக்குன்னா எது வேணா பண்ணலாம். அதனாலதான் பகவான் கீதையில சொல்லும் போது ராமாயணத்துல ஒரு இடத்துல வருது. அதாவது வாலி வதம் ஆயிடுத்து. வாலியோட கொண்டாட்டி தாரை வந்து அழறா. ராமச்சந்திரமூர்த்தி போய் அவளுக்கு சமாதானம் சொல்லணும். அவர் என்ன யோசிக்கிறார், நம்மளே வாலி நிக்கிரம் பண்ணிவிட்டோம், நம்மளே நிக்கிரம் பண்ணிட்டு அவன் கொண்டாட்டி நம்மளே போய் எப்படி சமாதானம் சொல்றது அப்படின்ட்டு என்ன பண்ணாரா, ஆஞ்சநேய சுவாமியை கூப்பிட்டு நீ போய் சமாதானம் சொல்லுனாராம். ஆஞ்சநேய சுவாமி கூப்பிட்டு சமாதானம் சொல்லுனாராம். இந்த ஆஞ்சநேய சுவாமி ஏன் அப்படின்னா, அந்தந்த வர்ணத்தாருக்கு அவாவா சொன்னதான் புத்தியில சட்டம் வரைக்கும். இவாளோ வானரமா இருக்கா, இந்த வானரத்துக்கு வானரம் சொல்ற மாதிரி சொன்னாதான் அவளுக்கு புரியும். ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, நம்மளே நிக்கிரகம் பண்ணிட்டு நம்மளே போய் அவளுக்கு சமாதானம் சொல்லக்கூடாது. அப்போ அந்த ஆஞ்சநேய சுவாமி இந்த தாரை கிட்ட பேசுறது எப்படி இருக்குன்னா, துவாபர யுகத்துல கிருஷ்ண பரமாத்மா எப்படி கீதோபதேசம் பண்ணாரோ
அந்த கீத உபதேசத்தை பண்ணக்கூடிய வார்த்தை, கீதையில வந்து சில வார்த்தைகள்லாம் ஆஞ்சநேய சுவாமி அதுக்கு முன்யுகமான திரேதாயுகத்துல ராமச்சந்திரமூர்த்தி இருக்கக்கூடிய காலத்தையே பண்ணிவிட்டாராம். அதனாலதான் வந்து சுவாமி கீதோபதேசம் பண்றத வார்த்தை வந்து அர்ஜுனுக்கு இருந்ததே தவிர ஒரு பக்கம் கொடியில அனுமனை பார்த்துட்டே இருந்தாராம். என்ன அனுமன் நான் சொல்றது சரிதானே அப்படிங்கிற மாதிரி. கிருஷ்ணன் சொன்ன மாதிரி அனுமார் சொன்னான்னு சொல்லல. ஏன்னா கிருஷ்ணாவதாரத்துக்கு முன்னாடியே ராமாவதாரம் எடுத்து அனுமன்னு நீ பண்ண உபதேசம் மாதிரி அதோட இது கம்பேர் ஆகிற மாதிரி இருக்கான்னு ராமச்சந்திரம் கிருஷ்ணாவதாரத்தை சுவாமி ஒரு கண்ணால கொடியும் பார்த்துட்டு ஒரு கண்ணால அர்ஜுனனையும் பார்த்துட்டு சொன்னதாக சொன்னாரா. ஏன்னா அந்த கீதையோட வைபவம் தெரிஞ்சவா 2 பேர். ஒன்னு அர்ஜுனன், பூர்ணமா தெரிஞ்சவர் ஆஞ்சநேய சுவாமி. கொடியில உட்கார்ந்துட்டு கை கட்டி வாய் பொத்தி கேட்டிருந்தாராம். ஒரு எப்பேற்பட்டவர் அசாத்திய சாதக சுவாமின்னு அசாத்தியம் தவைக்கின்றது இல்லையா. அசாத்தியமான பண்ணக்கூடிய அவர் எப்படி இருக்காருன்னா கை கட்டி வாய் பொத்தி ராமதூதன்னு சுவாமி எப்படி இருக்கிறன்னா நான் உங்களுக்கு தாசனா இருக்கேன்னு தாச பக்தி எத்தனையோ பக்தி இருக்கு. நவவித பக்தியில தாசனா இருக்கேன், நான் உங்களுக்கு அடிமையா இருக்கேன், உங்களுக்கு சேவகனா இருக்கேன்னு இருக்கேன். இது வந்து ஆஞ்சநேய சுவாமியை பார்த்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நம்ம என்ன பொசிஷன்ல இருந்து என்ன படிப்புல இருந்தாலும் வினயம் ரொம்ப முக்கியம். வினய பக்திய என்ன அவர் மலையவே தூக்கி விட்டார், கடலே தாண்டி விட்டார். இதெல்லாம் ஒருத்தனால பண்ண முடியாது. அப்படிலாம் பண்ணவனுக்கு எத்தனை பலம் இருக்கணும். அப்படி பலம் இருந்து கூட சுவாமி கிட்ட வந்து அடியேன்னு கை கட்டி வாய் பொத்தி வினயமா இருந்தாராம். அப்பேற்பட்ட பிரபுவை ஆசிரியிச்சோன்னு சொன்னா நமக்கு என்னதான் தெரிஞ்சுட்டு இருந்தாலும் எத்தனைக்கு எத்தனை வினயமா இருக்கோமோ அத்தனைக்கு அத்தனை நம்ம வாழ்க்கையில அனுமான் மாதிரி உயர்ந்துட்டே இருக்கலாம் அப்படிங்கிறத இந்த அனுமான் ஆஞ்சநேய சுவாமி வைபவத்திலேருந்து நம்ம தெரிஞ்சுட்டு ஆஞ்சநேய சுவாமி அனுகிரகத்தோட எல்லாருக்கும் எல்லா ஞானமும் சித்திக்கணும். ஞானதாத்தா என்னென்னலாம் வேணுமோ எல்லா அஷ்டாங்க யோகமும் கொடுக்கக்கூடிய பிரபு ஆஞ்சநேய சுவாமி. குழந்தைகளுக்கெல்லாம் முதல்ல நல்ல படிப்பு நல்ல ஞானம் வேணும், அது கொடுக்கறதுக்கும் சுவாமி தான், ஆஞ்சநேய சுவாமி தான் பிரதானமா இருக்கார். அப்பேற்பட்ட ஆஞ்சநேய சுவாமியோட வைபவத்தை யதாசக்தி நம்ம இன்னைக்கு இதெல்லாம் அனுபவிச்சிருக்கோம். அந்த ஆஞ்சநேய சுவாமியோட அனுகிரகத்தோடும் கூட இங்க இருக்கக்கூடிய பரமாச்சாரியார் பரமேஸ்வரன் சந்திரமௌலீஸ்வர சுவாமி குருநாதா எல்லாரோட அனுகிரகத்தோட இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் நல்ல வேதங்கள்லாம் இன்னும் அபிவிருத்தியாகி நிறைய தர்ம காரியத்திலையும் அனுஷ்டானத்திலையும் நல்ல ஸ்ரத்த வந்து பக்தி இருந்து எல்லாரும் பரம சௌக்கியமா இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி இப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பை அடியனுக்கும் ஏற்படுத்தி கொடுத்த நம்ம வாத்தியார் கிருஷ்ணகர்வாடிகளுக்கும் ஒரு நமஸ்காரத்தை தெரிவிச்சுட்டு எல்லாருக்கும் எல்லா க்ஷேமும் கிடைக்கணும்னு சொல்லி பரம கருணாமூர்த்தியான ஸ்ரீ குருநாதால பிரார்த்தனை பண்ணி பூர்த்தி பண்ணிக்கணும். எப்பவும் போல இன்னைக்கும் ஒரு 5 நிமிஷம் நாமா சொல்லி பகவன் நாமா சொல்லி வைபவத்தை பூர்த்தி பண்றோம். இந்த உற்சவம் இந்த நமக்கு சொன்ன இந்த மாதிரி ஏற்படுத்தி கொடுத்த இந்த பிரவச்சனம் இன்னைக்கு 7வது நாள் இன்னையோட பூர்த்தி அடையிறது. வாத்தியார் வருஷா வருஷம் மாசம் வருஷா வருஷம் வாத்தியார் எப்படி சங்கல்பம் பண்றாரோ குருநாதர் எப்படி சங்கல்பிக்கிறாரோ எல்லாத்துக்கு மேல சுவாமியோட சங்கல்பம்னு ஒண்ணு இருக்கு. நிறைய கைங்கரியம் பண்றதுக்கும் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு பூர்த்தி பண்ணிக்கிறோம். நாராயண 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 நாராயண